ஹே காய்ஸ்! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிருங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல ஹேண்ட்ஸமா காலேஜுக்கு வர்ற ஹீரோயின காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் பாய் கிட்ட போட்டிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அவளோட ட்வின் பிரதர். 2 பேருக்குள்ளயுமே ஒரு டீலிங் இருக்கு. இன்னைக்கு பிரதர் காலேஜுக்கு வரணும். அதுக்கு பதிலா சிஸ்டர் அவன் அனுப்பியிருக்கான். இந்த 1 வீக் காலேஜ நீ எனக்காக அட்டெண்ட் பண்ணு. அதுக்கு பதிலா உன்னோட ஐடல மீட் பண்ணுறதுக்கான டிக்கெட் நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஹீரோயினும் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸி. இந்த ட்ரெஸ்ஸில் வேற நான் தான் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கேன். நம்ம 2 பேரும் ட்வின்ஸு. அதனால யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நான் கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன, என்னோட ஐடல் மோஜினை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. மோஜின்கிற பர்சன் ஒரு ஆத்தர். அவனோட ஒரிஜினல் ஃபேஸை யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ ஃபேன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைமா அவனோட ஃபேஸ ரிவீல் பண்ண போறான். அதுக்காக தான் ஹீரோயினும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டா இருக்கா. நான் அவனோட பெரிய ஃபேன். அவன நான் ரியலா பார்க்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்போ கிளாஸ் ரூமுக்கு வரும்போது ஒரே ஒரு பெஞ்ச்ல மட்டும் இடம் இருக்கு. சரின்னு போய் உட்காரலான்னு பார்த்தா அங்க ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான். "ஹே பாய் எந்திரி" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவன் என்ன நியூ ஸ்டூடெண்ட்டா? அதான் யார்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதோ அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஹீரோயின பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தூங்கிட்டு இருக்க பர்சனும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போ அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஸோ ஹீரோனும் அங்கேருந்து போறா. இவன் பயந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனா போன ஹீரோயின் இப்போ விண்டோ வழியா ஸ்டன் பண்ணி உள்ள வந்து உட்கார்றா. அப்படியே அவ பேக்கை வச்சு வேணும்னு அந்த பர்சனை அடிக்க வர செய்வா. அவன் இப்போ கோவமா எந்திரிக்கிறான். அவன் தான் ஸ்டோரியோட ஹீரோ. அவனோட நேம் ஜியான். இப்போ அவன் ஹீரோயினை பார்த்து முறைக்க, சாரி தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு அவ சொல்றா. தெரியாமையா பட்டுருச்சு அப்படின்னு அவன் கோவமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏதோ பெரிய ஃபைட் நடக்க போகுது அப்படின்னு மொபைல்லாம் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறாங்க. அந்த டைம் அவனுக்கு ஒரு கால் வருது. மோஜின் உங்களோட ஃபேன்ஸ் மீட்டிங்கை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் மொபைல் எடுத்துட்டு வெளியே போறான். அந்த டைம் ப்ரொஃபஸர் கிளாஸ்க்கு வராங்க. ஹீரோ அவங்கள கண்டுக்கவே இல்ல. அது பாட்டுக்கு போறான். ப்ரொஃபஸரும் ஹீரோவ பார்த்து பயப்படுற மாரி தான் தெரியுது. இவன் என்ன பெரிய ரவுடியா? ப்ரொஃபஸர் கூட இவன பார்த்து பயப்படுறாங்க. அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவன் இந்த காலேஜ் டைரக்டரோட பையன். அதனால தான் அவனுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அப்புறம் நீயும் இந்த காலேஜ ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணணும், டிகிரிய முடிக்கணும்னு நெனச்சன்னா, அவன்கிட்ட இது வம்பு வச்சுக்காத. அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. ஓ! அப்ப அவனோட அப்பா பவர வச்சு தான் இவன் இந்த மாரி திமிரா சுத்துறானா? அப்படின்ட்டு ஹீரோயின் நெனைக்கிறா. இந்த டைம் கிளாஸ் அட்டெண்டன்ஸ் எடுக்குறாங்க. அப்போ ஹீரோயினும் அவளோட பிரதர் நேம் சென்னை யூஸ் பண்றா. அந்த டைம் அங்க வர ஹீரோவும் அந்த நேம கேட்குறான். ஸோ சென் தான் இவனோட நேமா? இத நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்படின்ட்டு அவன் போறான். ஹீரோ என்னதான் ரூடா பிஹேவ் பண்ணாலும் அவன் ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால அவனுக்குன்னே நெறைய ஃபேன் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவன் மேல போய் இடிக்கிற மாரி ஒரு பொண்ணு போறா. பட் அவன் கண்டுக்காம அங்கேருந்து போயிட்டான். பட் பின்னாடி போன ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றா. அத இன்னொரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பா. இத ஃபர்ஸ்ட்டு ஹீரோக்காக பிளான் போட்டிருப்பாங்க. பட் அந்த சீனுக்குள்ள இப்போ ஹீரோயின் வந்துட்டா. எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு ஹீரோயின பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஃபோட்டோ நோட்டீஸ் போர்டு வரைக்குமே வந்துருச்சு. நெறைய பொண்ணுங்க அத பார்க்குறாங்க. இந்த பாய் செம ஹேண்ட்ஸமா இருக்கானே! எந்த இயர் படிக்கிறான்? அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, இப்பதான் நியூவா ஜாயின் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் இயர் தான் அப்படிங்கிற மாரி பொண்ணுங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் இந்த பக்கம் வர, "ஓ! இவன் தானா அது?" அப்படின்னு எல்லாரும் இப்ப அவன தொரத்திட்டு ஓடுறாங்க. ஹீரோயின் சடனா ஃபேமஸ் ஆயிட்டா. இப்போ ஹீரோக்கு பதிலா ஹீரோயின் பின்னாடி தான் எல்லா பொண்ணுங்களும் சுத்திட்டு இருக்காங்க. அவ இப்போ பிரதருக்கு கால் பண்ணி சொன்னா, அவனும் திட்டுறான். "நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? காலேஜ்ல எனக்கு பதிலா போய் ஜாயின் பண்ணு. இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு வான்னு சொன்னா, இப்படியா பண்ணுவ? அது மட்டும் இல்லாம போன முதல் நாள்லயே காலேஜ் புள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க." அப்படின்ட்டு பிரதர் கோவப்படுறான். "நான் என்ன இதெல்லாம் வேணும்னா பண்ணேன்? அப்புறம் என்னால இதுக்கு மேலலாம் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ நீ சீக்கிரம் வந்துரு." அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட்றா. அப்போ தான் பிரதர் பெரிய ஷாக் குடுக்குறான். "ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நாள் நீ அங்க தான் இருக்கணும். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபாரின் ட்ரிப் வந்திருக்கேன். ஸோ பேரண்ட்ஸ்க்கு மட்டும் நான் அங்க இல்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா, என் கதைய முடிச்சுடுவாங்க. ஸோ எப்படியாவது நீ தான் மேனேஜ் பண்ணிக்கணும். அதான் உன்னோட காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ என்னோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நீ அங்க போய் அட்டெண்ட் பண்ணிக்கோ." அப்படிங்கிற மாதிரி பிரதர் சொல்றான். இங்க ஹீரோயின் ரூம்குள்ள பேசிட்டு இருக்கும்போதே டோருக்கு வெளியே நெறைய பொண்ணுங்க அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "சென் கதவ ஓப்பன் பண்ணு" அப்படின்னு டோர நாக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோயின பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இப்போ ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வராங்க. "எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? போங்க" அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஹீரோ மேல உள்ள பயத்துல அங்கேருந்து கலைஞ்சு போறாங்க. இப்போ ஹீரோயின் உள்ளேருந்து வரா. ஆனா அவ கேர்ள் காஸ்டியூம்ல வரா.
அவள பார்த்ததுமே ஹீரோ ஸ்டன் ஆயிடுறான். "இவ்ளோ அழகான பொண்ணா? நான் உங்கள இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனா?" அப்படின்னு கேட்டா, "இதெல்லாம் ஓல்டு பிக்கப் லைன். இன்னும் நீ அப்டேட் ஆகலையா?" அப்படிங்கிற மாரி அவ கேட்குறா. "ஏய் நீ யார்ட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? அவ யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு ஃப்ரெண்ட் கேட்கறனா, "அவன் யாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறா. அவசரமா போறா. அந்த டைம் அவளோட ஒரு இயரிங்ஸ் கீழ விழுது. அத ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோயின் அடுத்து எங்க போயிருக்கான்னா, அவளோட மோஜின பார்க்க தான் போயிருக்கா. அந்த ஃபேன்ஸ் மீட்டப் இருக்கும்ல, அங்க லைன்ல நின்னுட்டுருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லார்ட்டயும் மொபைல வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் வாங்கி வைக்கிறாங்க? ஒருவேள மோஜின் ரொம்பவே அக்லியா இருப்பானோ? ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டா ஃபேம் போயிருங்கிறதுக்காக தான் இந்த மாரி பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரி அங்க உள்ள பொண்ணுங்க பேசுறாங்க. அதுக்கு ஹீரோயின் போயிட்டு டிஃபெண்ட் பண்றா. மோஜின் ஒரு ரைட்டர். அவன் அவார்ட் வின் பண்ணியிருக்கான். அவன் ஒண்ணும் ஆர்டிஸ்ட் கிடையாது. அவன் ஃபேஸ வச்சு ஃபேம் சம்பாதிக்கிறதுக்காக. அவன் ஒரு ரைட்டர். அவனுக்கு ஸ்கில் இருக்கு. அதுக்காக தான் அவன் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுறா. இப்போ எல்லார்கிட்டயும் மொபைல வாங்கிட்டு தான் உள்ள அலோவ் பண்றாங்க. அதுலயும் ஒரு பொண்ணு செகண்ட் மொபைல் கொண்டு வந்து எப்படியாவது இந்த ரைட்டர ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு செல்லோட உட்காந்துட்டு இருக்கா. அத ஹீரோட மேனேஜர் பார்த்துட்டான். ஸோ ரூம்ல வந்து இந்த மீட்டிங்க ஆர்கனைஸ் பண்ணவங்க கூட ஆர்க்யூ பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்க உங்ககிட்ட தெளிவா சொன்னோம் தானே! இப்போ நானே பார்த்துட்டு வரேன். அங்க ஃபேன்ஸ் எக்ஸ்ட்ரா மொபைல வச்சு ஹீரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே எடுத்தா என்ன இருக்கு? ஹீரோ ஹேண்ட்ஸமா இருக்கான். ஸோ அவனோட ஃபோட்டோ போஸ்ட் போட்டாங்கன்னா, அவனோட ஃபேம் இன்னும் தான் அதிகமாகும் அப்படிங்கிற மாரி அவன் பேசுறான். பட் நம்ம பேசி அக்ரி பண்ணது இது கிடையாது. அப்படின்னு மேனேஜர் சொல்றாங்க. ஹீரோக்கும் அதுல விருப்பம் இல்ல. அக்ரிமெண்ட் படி நீங்க நடந்துக்காதப்போ, நானும் அதுல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படின்னு அவன் கோவமா கிளம்புறான். இப்போ மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ணதா சொல்ட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே அங்கேருந்து கிளம்புறாங்க. புக் சைனிங் ஈவெண்ட்ட போஸ்ட்போன் பண்றாங்க. ஏன்னா மோஜினுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயினும் சேடா வெளிய போறா. அப்பதான் ஹீரோவும் வெளிய போறான். பின்னாடியே மோஜின் அப்படின்னு ஆட்கள் கத்துற சத்தம் கேட்டதும், ஹீரோனும் மோஜின் இங்க தான் இருக்கானா? அப்படின்னு அவன ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவன் இப்போ கார்ல ஏறி போயிட்டான். அத பார்த்துட்டு பின்னாடியே இப்போ சைக்கிள் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு போறா. ரொம்பவே ஃபாஸ்ட்டா பெடல் பண்ணிட்டு போறா. அந்த காருக்கு ஈக்குவலா போயிட்டுருக்கா. அப்புறம் பார்த்தா ஹீரோ தன்னோட காலேஜுக்குள்ள போயிட்டான். இப்போ ஹீரோனும் உள்ள போணும். அப்பதான் அவன் எங்க போனாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு அவசரமா உள்ள போக போறா. அப்போ செக்யூரிட்டி ஸ்டாப் பண்றாங்க. நானே இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொன்னா ஐடி கார்டு கேட்குறாங்க. ஹீரோனும் காமிக்கிறா. பட் இதுல மெயில்னு போட்டிருக்கே அப்படின்னு கேட்டா, சாரி நான் தப்பா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இப்ப போயிட்டு மறுபடி பாய் மாரி காஸ்டியூம் போட்டு காலேஜுக்குள்ள வரா. அந்த காரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா. ஸோ இந்த பில்டிங்குள்ள தான் இருப்பானா? அப்படின்னு உள்ள போறா. பார்த்தா பாய்ஸ் எல்லாரும் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க யாரும் இல்லையே! அப்படின்ட்டு ஹீரோயின் வெளிய போக போறா. அப்போ அங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட் அவகிட்ட போயிட்டு, "நீ தானே ஹீரோ கூட பிரச்சனை பண்ணது? அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். நீ தான் காலேஜோட நியூ ஐடலா? நீ எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்க நானும் பார்க்குறேன்." அப்படின்னு ஹீரோயின் மேல கை வைக்க போறான். ஹீரோயினும் கைய பிடிச்சு திருக்குறா. அந்த டைம் ஹீரோ ப்ளே பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, "லாஸ்ட் டைம் நம்மளோட கணக்கே இன்னும் முடியாம இருக்கு." அப்படின்னு அவன் சொல்றான். "நீ எத பத்தி சொல்ற? அந்த ஃபோட்டோ பத்தியா? உனக்கு காலேஜ் ஐடல்ங்கிற டைட்டில் ரொம்பவே முக்கியம்னா சொல்லிரு. நான் விட்டு குடுத்துடுறேன். எனக்கு ஒண்ணும் அது பெருசு கிடையாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நான் அத பத்தி பேசல. கிளாஸ் ரூம்ல என் தலையில உன் பேக்க வச்சு அடிச்சல்ல, அத கேட்டேன்." அப்படின்னு சொன்னா, "சரி அவ்வளோதானே. அப்போ நீயும் இந்த பேக்க வச்சு நடிச்சிரு." அப்படின்னு பேக்க குடுக்குறா. ஆனா ஹீரோ அத வாங்காம நிக்கிறான். "நீ இப்ப பேக்க வாங்கி அவன அடிச்சேன்னா, இந்த நியூஸ கேள்விப்படும்போது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே, நீ ஜெலஸில தான் அவன் கூட சண்ட போட்ட அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. அதனால இந்த ட்ரிக்ல மாட்டிக்காத." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். ஸோ ஹீரோவும் எதுவுமே பண்ணாம நிக்கிறான். "என்ன நீ அடிக்கலையா? அப்ப நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக போறா. ஆனா அதுக்கும் விட மாட்றாங்க. "உன் பீப்ல தல சொல்லு. நான் போகணும்." அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "நீ உன் இஷ்டப்பட்ட நேரம் இங்க வர்றதுக்கும், உன்னோட விருப்பப்படி போறதுக்கும் இந்த இடம் கிடையாது." அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். "சரி உனக்கு இப்ப என்னதான் பண்ணணும்? நீ ஸ்னூக்கர் கேம் தானே ப்ளே பண்ணிட்டு இருக்க. அதுல நம்ம 2 பேரும் பெட் வச்சுக்கலாமா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "ஃப்ரெண்டும் நீ யார்கிட்ட மேட்ச் போடுறன்னு தெரியுதா? அவன் நேஷனல் லெவல் பிளேயர். ஸோ உன்னால அவன பீட் பண்ண முடியாது." அப்படின்னு அவன் சொல்றான். "அப்படியா? அப்ப நான் கண்டிப்பா அவன் கூட மேட்ச் போடணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க?" "இந்த மேட்ச்ல நான் வின் பண்ணா என்ன நீங்க விடணும்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்போ நீ தோத்து போயிட்டன்னா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் கான்ஃபிடென்ட்டா "நான் வின் தான் பண்ணுவேன். அப்படியே தோத்து போயிட்டேன்னா, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ளே பண்ண போறா.
ஹீரோ டேலண்டான பிளேயர் தான். இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஹார்டா போக வேண்டாம் அப்படின்னு பார்க்குறான். ஸோ பால்ஸ மட்டும் பொசிஷன் பண்ற இடம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அத வச்சு ஹீரோயின் கோல் போடுறது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள்ல அவ எப்படி போட போறா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, ஹீரோயினும் டிஃப்ரெண்ட்டா ஆங்கிள்ல நின்னு போட்டு விட்டுர்றா. எல்லா பாலையுமே போட்டு முடிச்சிடுறா. யாருமே இத எதிர்பார்க்கல. ஹீரோ வச்சிருந்த பொசிஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும், யூனிக்கா இருந்திருக்கும். அதையே ஹீரோயின் பீட் பண்ணிட்டா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. ரூல்ஸ் படி நான் வின் பண்ணிட்டேன். ஸோ, இப்போ நான் கிளம்பலாம்ல அப்படின்னு ஹீரோயின் போக போறா. அந்த டைம் ஹீரோ நெக்ஸ்ட் மந்த் மேட்ச் இருக்கு. ஸ்னூக்கர் டபுள்ஸ். அதில நீ என் கூட சேர்ந்து ப்ளே பண்ண முடியுமா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இந்த மேட்ச்ல ஹீரோ கூட ப்ளே பண்ணுறதுக்காக எத்தனை பேர் கேட்டாங்க. ஆனா ஹீரோ இவனலாம் சூஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னு எல்லாரும் ஹீரோனோட ஆன்ஸர பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இவன் நல்ல பிளேயர் தான். இவன் கூட ப்ளே பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனா மேட்ச் 1 மந்த் கழிச்சுலாம் இருக்கு. ஆல்ரெடி என் பிரதரோட ஐடென்டிட்டில தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இதுல இன்னுமே இவன் கூட இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் நெனச்சுட்டு, சாரி லூசர் இதுல எந்த டிமாண்டுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஹீரோவாலயும் அடுத்து எதுவும் கேட்க முடியல. அத கேட்டுட்டு நிக்கிற பொண்ணுக்கு சென்னண்ண ஹீரோ கிட்ட இந்த மாரி ரூடா பிஹேவ் பண்றான். இவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவளும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இந்த டைம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு போணும். எங்க போலாம்? மெயில்ல போலாமா? ஃபீமேல்ல போலாமா? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. மெயில் பக்கம் பார்த்தா ஆல்ரெடி உள்ள ஆட்கள் நிக்கிறாங்க. ஸோ பயத்துல குடுகுடுன்னு ஃபீமேல்க்குள்ள ஓடிர்றா. அத பின்னாடி வர பொண்ணும் பார்க்குறா. சென் ஒரு பெர்வெர்ட். அவன் எப்படி இந்த மாதிரி ஃபீமேல் ரெஸ்ட் ரூம்க்குள்ள போலாம்? அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க போயிட்டு ஒவ்வொரு டோரா நாக் பண்றா. சென் சென் அப்படின்ட்டு. ஹீரோயினும் அட பாவிகளா! பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னு என்ன சொல்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க இப்ப கரெக்ட்டா டோர நாக் பண்ண, ஹீரோயினும் இப்போ பொண்ணு மாரி பேசுறா. "நான் இங்க கேர்ள் தான் இருக்கேன்" அப்படின்னு அவ சொன்னா. "இங்க பொண்ணு வாய்ஸ் தான் கேட்குது. ஆனா நம்ம பார்த்தோமே கிளியரா சென் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு தானே வந்தான்" அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. "நீ கேமராவ ஆன் பண்ணு. இப்போ வெளிய வர்றது மட்டும் சென்னா இருந்துச்சுன்னா, அவன் ஒரு பெர்வெர்ட் அப்படிங்கிறத எல்லார் முன்னாடியும் எக்ஸ்போஸ் பண்ணிரலாம்" அப்படின்னு அவ பிளான் பண்றா. இங்க ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லயே கேர்ள் காஸ்டியூம் மாத்திட்டா. வெளிய வந்து "சிஸ்டர் பாத்தீங்களா? நான் பொண்ணு தான்" அப்படின்னு அவ சொல்றா. "ஆமா நீ யாரு? நீ இந்த காலேஜ்லயா படிக்கிற?" அப்படின்னு அவ கேட்டா, பின்னாடி வீடியோ எடுக்கிற பொண்ணும், "இவ பக்கத்து காலேஜ் பொண்ணு. இவ தான் அங்க கேம்பஸ் பியூட்டி" அப்படின்னு அவ சொல்றா. "ஓ! நீ பக்கத்து காலேஜா? அப்புறம் எதுக்கு எங்க காலேஜுக்கு வந்திருக்க? நீ இங்க யார பார்க்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்டா, "அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நான் யார வேணா பார்க்க வந்திருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறா. அப்போ நடந்து போகும்போது ஒரு பர்சன இடிக்கிறா. அது ஹீரோ தான். ஹீரோக்கு ஆல்ரெடி இந்த பொண்ண பார்த்து லைட்டா பட்டர்ஃப்ளைலாம் பறந்திருக்கும்ல. இப்போ திரும்பவும் அந்த பொண்ண பார்க்க மறுபடியும் பட்டர்ஃப்ளை பறக்குது. ஹீரோயினும் "ஐயய்யோ! மறுபடியும் இவனா?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கா. "என்ன உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, "இல்ல எங்களுக்கு தெரியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்போ என்ன? இப்போ நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கலாமா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. நான் இந்த காலேஜ் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக போறா. அப்போ அந்த பொண்ணு வழிய மறிச்சுட்டு, "நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுது. பட் ஹீரோவ விட்டு எப்பவுமே தள்ளியே இரு" அப்படின்னு அவள வார்ன் பண்றா. "எனக்கு ஒண்ணும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ஃபன்னா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இருந்தாலும் அவங்க விடுற மாரி தெரியல. பக்கத்துல உள்ள பொண்ணு வேணுன்னே கால் நீட்டுறா, ஹீரோயின் தட்டி விழணும்னு. ஸோ, இன்னும் நீங்க என்ன ஹார்ம் பண்ண பார்க்குறீங்களா? அப்படின்னு நினச்சுட்டு ஹீரோயின் வேணும்னே கீழ விழுறா. இப்போ ஹீரோ போயிட்டு என்னாச்சு? அப்படின்னு கேட்க, என் கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு அவ சொல்றா. சரி நான் உனக்கு மெடிசின் அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து தூக்கிட்டு போறான். ஹீரோயினும் போதும் நான் அங்க ஆக்ட் பண்ண தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு நீ ஆக்ட் தான் பண்றேங்கிறது அப்பவே தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற மாரி என்ன தூக்கிட்டு வந்தீங்க? அப்படின்னு கேட்டா, உன் கைய காமி. உன் கையில காயம் படுறது கூட தெரியாம நீ இருக்க அப்படின்னு ஹீரோ அதுக்கு மெடிசன் அப்ளை பண்ணி பேண்டேஜ் போட்டு விடுறான். உனக்கு என்னோட காலேஜ்ல எதுவும் ஆகாது. அதான் நான் இங்க இருக்கேன்ல. உன்னை யாருமே ஹார்ம் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்பதான் ஹீரோயினும் நான் கேள்விப்பட்டேன் உங்க காலேஜ்ல பெரிய ஒரு புள்ளி இருக்கான்ட்டு. அவன் கூட க்ரூயலா நடந்துப்பான், அடுத்தவங்கள அடிப்பான் அப்படிலாம் கேள்விப்பட்டேன். அது நீ தானே? அப்படின்னு கேட்டா, இப்போ ஹீரோ பதிலுக்கு, "ஓ! க்ரூயல், அடிக்கிற பர்சன் என்ன பார்த்தா ரவுடி பையன் மாரியே தெரியுது" அப்படின்னு பக்கத்துல போறான். "வேற? உன்கிட்ட என்ன டிஃபரன்ஸ் இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "உன் கையோட காயத்துக்கு நான் தான் மருந்து அப்ளை பண்ணேன்" அப்படின்னு திரும்பவும் பக்கத்துல போறான். "ஏய் தள்ளி போ! எதுக்கு நீ இவ்வளோ பக்கத்துல வர? நீ மட்டும் தள்ளி போகலன்னா, நான் ஹெல்ப்புக்கு ஆள கூப்பிடுவேன்" அப்படின்னு ஹீரோயின் கத்த போறா.
அப்பதான் ஹீரோ அந்த இயரிங்ஸ காமிக்கிறான். "இது நான் மிஸ் பண்ண இயரிங்ஸ் ஆச்சே!" அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, "ஆமா, அன்னைக்கு நீ இத மிஸ் பண்ணிட்டு போயிட்ட. இது என் கையில கிடைச்சுச்சு. உன்ட்ட குடுக்குறதுக்காக நெறைய டைம் தேடினேன். இப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு நீ பக்கத்து காலேஜ்ல படிக்கிற பொண்ணுன்னு." அப்படின்னு ஹீரோ அத குடுக்குறான். ஹீரோயினும், "இத தர்றதுக்கு தான் என் கூட இந்த மாரி ப்ளே பண்ணிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போக போறா. ஹீரோவும் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஸோ, அதுக்கு பதிலா இந்த மூவி டிக்கெட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறியா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "என்ன உன் கூட சேர்ந்து நான் மூவி பார்க்க வருவேன்னு நினைக்கியா?" அப்படின்னு கேட்டா, "இந்த டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. அப்புறம் இதில ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. உனக்கு இஷ்டம் இருந்தா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கையில குடுத்துட்டு ஹீரோ போயிடுறான். இப்போ ஹீரோயின் பிரதருக்காக மறுபடியும் காலேஜ வந்து அட்டெண்ட் பண்றா. அப்புறம் அந்த டிக்கெட்டும் கையில இருக்கு. போலாமா? வேண்டாமா? அப்படின்னு யோசிக்கும்போது, "இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா தானே இருக்கேன். ஸோ போயிட்டு வரலாம்" அப்படின்னு நெனச்சுட்டு ஹீரோயின் பிரதரோட காஸ்டியூம்லயே போறா. அங்க சீட்ல போய் உட்கார்ந்த பிறகு தான் தெரியுது, பக்கத்து சீட்ல ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ இவன் ஒரு டிக்கெட் தான் இருக்குன்னு தந்ததெல்லாம் பொய்யி, அவனோட சீட்டு பக்கத்துலயே அடுத்த டிக்கெட் எனக்கு தந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயின் அப்பதான் புரிஞ்சுக்கிறா. ஹீரோவும், "ச்சென் நீ இங்க என்ன பண்ற? நான் ஒரு பொண்ணுக்கு தான் இந்த டிக்கெட்ட குடுத்தேன். நீ எப்படி இங்க வந்த? அந்த டிக்கெட் எப்படி உன் கையில கிடைச்சுச்சு?" அப்படின்னு அவள பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அவளுக்கு இந்த படம் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் எனக்கு டிக்கெட்ட குடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "என்ன உனக்கு குடுத்தாளா? எதுக்காக உனக்கு குடுத்தா?" அப்படின்னு கேட்டா, "உனக்கு தான் தெரியும்ல, நான் தான் இந்த காலேஜ் ஐடல். ஸோ நெறைய பொண்ணுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுல அவளும் ஒண்ணு" அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. "அப்போ அவளும் உன் பின்னாடி தான் சுத்துறாளா?" அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். "ஆமா, அதனால தான் எனக்கு டிக்கெட் குடுத்தா" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அத கேட்டு ஹீரோவுக்கும் கஷ்டமா இருக்கு. என்ன அவளும் இந்த சென் பின்னாடி தான் சுத்துறாளா? நானும் இந்த சென் இருக்கிற பிளேஸ்ல அவள பார்த்துட்டேன். ஸோ, மேபி இவன் சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்குமோ? அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனைக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. இவன் நான் சொன்னதெல்லாம் நம்பியிருப்பானா? இல்ல சந்தேகப்படுவானா? இங்கேருந்து போயிரலாமா? அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்கிறா. "நான் ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிக்க போறா. ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு, "என்ன உனக்கு கோஸ்ட் மூவினா பயமா? அதான் பயந்து ஓடுறியா?" அப்படிங்கிற மாதிரி அவன் கலாய்க்கிறான். "என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. மேபி நீ உன் பேண்ட்ல எதுவும் பண்ணாம இருந்தா சரிதான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸோ ஃபைனலி 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோக்கு தான் செம்ம பயமா இருக்கு. ஒவ்வொரு சீனுக்கும் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மேல வந்து சாயிறான். "சரி, சரி பயப்படாத. நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல" அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "யார பார்த்து சொன்ன? எனக்கெல்லாம் பயம் கிடையாது" அப்படின்னு மறுபடியும் உட்காந்து பார்க்குறான். அப்பவும் பயத்துல கத்திக்கிட்டே தான் இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோ ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். 9 பாயிண்ட்ஸ் கரெக்ட்டா அடிக்கிறான். சென்டர் சர்க்கிள்க்கு அடுத்த சர்க்கிள்ல கரெக்ட்டா அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இதுவே கிரேட் அப்படின்னு ஃப்ரெண்டு பாராட்டிட்டு இருக்கும்போது, பக்கத்துல 10 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாரும் கிளாப் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின். அவளுக்குன்னு தனியா ஃபேன் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாரும் அவ பண்றத பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஏத்தி விடுற மாதிரி, "பாத்தியா அவள? எல்லாத்துக்கும் போட்டியா வரா. லாஸ்ட் டைம் ஸ்னூக்கர்ஸ், இந்த டைம் ஷூட்டிங் எல்லாத்துலயும் அவ உன்ன விட பெட்டர்ன்னு காமிச்சுக்கிட்டே இருக்கா பாரு" அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இப்போ ஹீரோவும் அவள பார்த்து "ஏய்" அப்படின்னு கூப்பிட்டா, அவளும் லாஸ்ட் டைம் தியேட்டர்ல அவன் பயந்துருப்பான்ல, அத சொல்லி சிரிக்கிறா. "நீ அத பத்தி பேசாத. இப்ப வேணா நம்ம மேட்ச் வச்சு பார்க்கலாமா? யார் வின் பண்றாங்கன்னு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சரி மேட்ச் வச்சுக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தோத்த பிறகு நீ தான் அழப்போற பார்த்துக்கோ" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இருந்தாலும் ஹீரோவும் கான்ஃபிடென்ட்டா இருக்கான். "மேட்ச்ல வின் பண்ணிட்டு உன்ட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாட்டப் போறான். அதுக்குள்ள ஹீரோயின் ஷூட் பண்ணியே முடிச்சுட்டா. இங்க ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டான். "என்னாச்சு? அதுக்குள்ள கிவ் அப் பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்டா, இப்போ ஹீரோ பக்கத்துல வரான். ஹீரோனோட கைய பிடிச்சு பார்க்கும்போது, அவ கையில பேண்டேட் ஒட்டியிருக்கு. இத பக்கத்து காலேஜ் பொண்ணுக்கு அவன் ஒட்டி விட்டுருப்பான். இது எப்படி இவனோட கையில இருக்கு? அப்படிங்கிற மாரி ஹீரோ அத பார்க்குறான். ஹீரோயினும் "ஐயய்யோ! மாட்டிக்கிட்டோமோ!" அப்படின்னு பயத்துல இருக்கா. இந்த டைம் ஹீரோ, "நீ யாரு?" அப்படின்னு கேட்க, கரெக்ட்டா அந்த டைம்க்கு பிரதர் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஸோ நான் கால் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு அங்கருந்து போறா. "எங்க பிரதர் உன்னோட ஐடல பார்த்தியா?" அப்படின்னு கேட்டா, "நான் என்னோட ஐடலையும் பார்க்கல. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த காலேஜ் ரவுடிகிட்ட நான் தான் மாட்டியிருப்பேன். என்னோட ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் ஆயிருக்கும்" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "உன்னால முடிஞ்ச வர ட்ரை பண்ணு. இவ்வளோ நாள் உன்னோட எஃபோர்ட்டும் போட்டல்ல. இன்னும் நீ உன்னோட ஐடல மீட் பண்ணல. ஸோ அதுக்காக நீ யார்கிட்டயும் மாட்டிக்காம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணு" அப்படிங்கிற மாதிரி பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே டைம் ஹீரோ தனியா நின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எப்படி எல்லாமே கோஇன்சிடென்ஸா இருக்க முடியும்? 2 பெர்சனும் சேம் பெர்சனா இருப்பாங்களோ? அப்படிங்கிற மாரி அவனுக்கு தோணுது. அப்போ ஃப்ரெண்டும் அங்க வந்து, "என்னடா திங்க் பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் உன்கிட்ட ஒரு டவுட் கேட்கிறேன். ஒரு மேன், ஒரு வுமன்
2 பேருமே சேம் பெர்சனா இருக்க முடியுமா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இதுக்கு நான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்டர் சொல்லட்டா? நான் ரீசெண்டா ஒரு லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு அழகான பொண்ணு இருந்தா. நான் கூட ஹார்ட் எல்லாம் விட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். பட் அப்புறம் தான் அந்த பொண்ண பத்தி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது, அது பொண்ணே கிடையாது பையன். அவன் கிராஸ் ட்ரெஸ் பண்ணி பொண்ணு மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். மேபி நீ சொல்ற பெர்சனும் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்றான். இப்போ அவங்க ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு வரா. இப்போ ஹீரோ கிட்ட "நீ ஆல்ரெடி எல்லாத்தையும் கெஸ் பண்ணியிருப்ப தானே?" அப்படின்னு கேட்டா, "ஆமா. நீ ஏன் ஒரு பொண்ணா இருந்துட்டு இந்த மாரி பாய் கிட்ட போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? யார ஃபூல் பண்றதுக்காக இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆல்ரெடி ஹீரோயின் பிரதர் கிட்ட பேசிட்டு வந்திருப்பாள்ல. அப்போ பிரதரும் அவன் உன்ன கண்டுபிடிச்சிட்டான்னா, நம்ம இந்த மேட்டர அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு பிளான் போட்டு குடுத்துருந்துருப்பான். அதுபடி இப்போ ஹீரோயினும் ஆக்ட் பண்றா. "என்ன நான் பொண்ணா? ஆக்சுவலி நான் ஒரு பாய் தான். என்னோட நேம் சென். அப்புறம் நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்றது நான் தான். என்னோட சிஸ்டருக்காக தான் நான் அந்த மாரி பண்றேன். அதுக்கான காரணம் அவ சின்ன வயசுலேருந்தே சொல் பேச்சு கேட்க மாட்டா. அவ ஒழுங்கா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாததுனால காலேஜ்லேருந்து நெறைய வார்னிங்ஸ் வந்துருச்சு. ஸோ டிஸ்மிஸ் பண்ணிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவளோட அட்டெண்டன்ஸ்க்காக நான் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் அத திங்க் பண்ணி பார்க்குறான். ஆமா ஃபர்ஸ்ட் டைமா நான் சென்னோட ரூம்ல தான் அந்த பொண்ண பார்த்தேன் அப்படின்னு நெனச்சுட்டு, இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் உண்மைங்கிறத நான் எப்படி நம்புறது? உனக்கு உண்மையாவே சிஸ்டர் இருக்காங்களா? இல்லன்னா நீ தான் கிராஸ் ட்ரெஸ் பண்ணி மத்தவங்கள ஃபூல் பண்ணிட்டு இருக்கியா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோயினே இப்போ வீடியோ கால் எடுத்து காமிக்கிறா. ஆல்ரெடி பிரதர் சொல்லியிருப்பான். "உன்னால என்னைய மாரி ஆக்ட் பண்ண முடிஞ்சா, என்னாலயும் உன்ன மாரி ஆக்ட் பண்ண முடியும்." அப்படின்னு இப்ப அவன் கேர்ள் காஸ்டியூம்ல நின்னுட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ வீடியோ கால்ல பேசுறான். "நீ யாரு?" அப்படின்னு அந்த பிரதர் தெரியாத மாதிரியே கேட்குறான். ஹீரோவும், "நீ என்ன பார்த்ததே கிடையாதா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு உன்ன யாருன்னே தெரியாது. என் பிரதர் எங்க?" அப்படின்னு அவன் பேச, இப்போ ஹீரோயினும், "நீ பார்த்த பிறகு உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போறா. அந்த டைம் ஹீரோ, "நெக்ஸ்ட் மந்த் நடக்க போற ஸ்னூக்கர் கேம்ல நீ என் கூட சேர்ந்து டபுள்ஸ் ப்ளே பண்ணணும்." அப்படின்னு அவன் சொல்றான். "அது எதுக்கு நான் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா, "உன்னோட இந்த சீக்ரெட் வெளிய போகக்கூடாதுன்னு நெனச்சேன்னா, அதுக்காக நீ இத பண்ணணும்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. இந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, நான் அந்த மேட்ச ப்ளே பண்ண மாட்டேன். அப்படின்னு தான் சொல்லிட்டு போவான். ஆனா கடைசியா ஹீரோவோட மிரட்டலுக்கு பயந்து மேட்ச் ப்ளே பண்ண வந்துடுறா. ஸோ இப்போ ரூம் ஓப்பன் பண்ணா, அங்க ஹீரோ ஷேர் பட்டன்லாம் கழட்டிட்டு நிக்கிறான். ஐயோ! தப்பான ரூமுக்கு வந்துட்டனோ! அப்படின்னு டோர் லாக் பண்ணிட்டு, இப்போ நெக்ஸ்ட் எந்த ரூமுக்கு போலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து அங்க டோர் ஓப்பன் பண்றான். சாரி, நான் ரூம் நம்பர் தப்பா வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். நான் ஃப்ரண்ட் டெஸ்க்ல போய் கேட்டு வந்துடுறேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ கரெக்டான ரூமுக்கு தான் வந்திருக்க. நம்ம 2 பேரும் ஒரே ரூம தான் ஷேர் பண்ணிக்க போறோம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி அந்த ஸ்னூக்கர் மேட்ச் ப்ளே பண்ண தான் 2 பேருமே வந்திருக்காங்க. அந்த மேட்சோட ரூல்ஸ் படி மேட்ச் நடக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடியே பிளேயர்ஸ் எல்லாருமே இங்க வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிரணும். அப்புறம் அவங்களோட ட்ரெய்னிங் செஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இவங்க டபுள்ஸ் ப்ளே பண்றதுனால, டபுள்ஸ் ப்ளே பண்ற எல்லா பிளேயர்ஸுமே சேம் ரூம்ல தான் ஸ்டே பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். அவங்க சாப்பிடுறது, தூங்குறது, ட்ரெய்னிங் எல்லாமே சேர்ந்தே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கு. அதுக்காக தான் ஹீரோ, ஹீரோயின் சேர்ந்தே ட்ரெய்னிங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஹீரோயினும் இதெல்லாம் ட்ரெய்னிங்கா? இவ்ளோ க்ளோஸா ஒரு மேன் கூட உட்காந்தா என்னோட கான்சன்ட்ரேஷன் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவ மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோட ஆக்டிவிட்டிய கவுண்ட் பண்ண சொன்னா, ஹீரோயினும் 3, 3, 3ன்னே சொல்லிட்டு இருக்கா. அதுல ஹீரோ கடுப்பாயிடுறான். இந்த 3-5க்கு அப்புறம் வெளிய நம்பர் போகவே செய்யாதா? நீ என்ன கவுண்டிங் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்ட்டு அவன் கோவப்படுறான். அடுத்து ஹீரோயினோட டர்ன். அவளுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. ஏன் தான் இப்படி பண்ண வைக்கிறாங்களோ அப்படின்னு திட்டிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கா. "நீ சாப்பிட்டியா இல்லையா? ஏன் இவ்வளோ ஸ்லோவா பண்ற? ஃபாஸ்ட்டா பண்ணு." அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவளும் ஃபாஸ்ட்டா பண்றேன்னு இப்போ ஹீரோட நெத்தியில வந்து கிஸ் பண்ணிடுறா. அவளுக்கு ரொம்பவே எம்பரசிங்கா இருக்கு. அப்புறம் தண்ணி குடிக்கலான்னு போனா, அப்பவும் பின்னாடியே ஹீரோ வரான். அவன் தான் பாட்டில எடுத்து குடுத்து ஹெல்ப் பண்றான். "உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? நீ ஆப்சென்ட் மைண்டடா இருந்த மாரி தெரியுது. ஃபோக்கஸே இல்லையே!" அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். ஹீரோயினும் "நான் கொஞ்சம் கோல்டா இருக்கு" அப்படின்ட்டு போக போனா, "வா இப்ப சாப்பிட போணும்ல" அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றான். "எனக்கு பசி இல்ல. நீ போய் சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா ரூமுக்கு போறா. ஹீரோ வரதுக்கு முன்னாடி குளிச்சு ரெடி ஆயிரணும். ஏன்னா, ஒரே ரூம் ஒரு மேன் கூட எப்படி நான் ஷேர் பண்ணிக்க முடியும்? அப்படின்னு அவளுக்கு வருத்தமா இருக்கு. அவ இங்க குளிச்சுட்டு தான் வந்திருக்கா. அதுக்குள்ள ஹீரோ டோர ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் இப்ப பெட்ஷீட்ட போத்திட்டு பெட்ல போய் படுத்துக்கிறா. அவனும் இப்ப வந்து பார்க்குறான். "என்ன என்னோட பெட் இந்த மாரி மெஸ்ஸியா இருக்கே!" அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஹீரோயின் படுத்திருக்கிறது தெரியுது. "இது என்னோட பெட். நீ ஏன் இங்க படுத்திருக்க?" அப்படின்னு கேட்டா,
எவன்டா இது 2 பெட்டையும் சேர்த்தாப்புல போட்டது தெரியாம வந்து படுத்துட்டேனே! அப்படின்னு ஹீரோயின் மனசுல நெனச்சுட்டு, சாரி நான் தெரியாம வந்து படுத்துட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி சீக்கிரம் எந்திரி. இது என்னோட பெட்டு அப்படின்னு சொன்னா, நான் ட்ரெஸ் பண்ணல. அதனால என்னால இப்ப வெளிய வர முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நம்ம 2 பேருமே மென் தானே! இதுல என்ன இருக்கு? வெளிய வா! அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றான். டேய் நான் ஒரு ட்ரெஸ் கூட போடல அப்படின்னு சொன்ன பிறகு தான், உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம். நான் போயிட்டு வரதுக்குள்ள என் பெட்ட சரி பண்ணி வச்சுரு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். இப்பதான் ஹீரோயின் அவன் போன பிறகு நிம்மதியாயிட்டு, அவன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கோல்டுன்னு சொன்னதுனால அவளுக்காக மெடிசின் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ நம்ம மேல பைப்லைக் கேரிங்லாம் இருக்குப்பா. மெடிசின்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயினும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டா. அப்புறம் ஹீரோ திரும்ப வர்றதுக்குள்ள ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு அவளோட பெட்ல போய் படுத்துக்கிறா. அடுத்து ஹீரோ வந்து பார்க்கும்போது ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஸோ சென் தூங்கிட்டான். என்னோட பெட்டும் காலியாயிருச்சு. நான் படுக்க வேண்டியது தான். அப்படின்னு ஹீரோ படுக்க போறான். அப்ப பார்த்தா ஒரு நல்ல ஸ்மெல் வருது பெட்லேருந்து. ச்சே! இந்த ஹோட்டல் ரூம்ல நல்ல ஃப்ராக்ரன்ஸா இருக்கே! அப்படின்னு அத என்ஜாய் பண்றான். அப்புறம் தான் தோணுது, இதுல அந்த சென் ட்ரெஸ்ஸே போடாம படுத்திருந்தேன்னு சொன்னான்ல, ஒருவேளை இது அவன்கிட்ட இருந்து வர ஸ்மெல்லா? அப்படின்னு ஹீரோக்கு அது இரிட்டேட் ஆகுது. உடனே பெட்ஷீட்லாம் தள்ளி போட்டு சும்மா படுத்து தூங்குறான். ஹீரோயினும் வந்து பார்க்குறா, என் ஸ்லீப்பிங் ஹேபிட்ட விட இவனோடது தான் ரொம்பவே மோசமா இருக்கு. தூங்கும்போது பெட்ஷீட்ட தள்ளி விட்டு தூங்கியிருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து எழுப்ப போறா. ஏன்னா ட்ரெய்னிங் டைம் ஆயிடுச்சு. இன்னும் தூங்கிட்டு இருக்கானே! அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவன் ஃபேஸ்லாம் ரெட்டா இருக்கு. என்னாச்சு இவனுக்கு ஃபீவர் மாரி தெரியுதே! செக் பண்ணி பார்க்கும்போது ஃபீவரோட டிகிரி ரொம்பவே அதிகமா இருக்கு. ஐய்யய்யோ! இவனுக்கு ரொம்பவே ஃபீவர் இருக்கே! நீ வா நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் எழுப்புறா. என்ன விடு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தூங்குனா எல்லாமே சரியாயிரும். அப்படின்னு ஹீரோ தூக்கத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு கனவு வருது. அதுல ஹீரோ பாஸ்ட்ல ஸ்னூக்கர் கேம் விளையாடும்போது அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருந்திருப்பான். அவனோட நேம் ஜின். 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் தான். அந்த இன்சிடென்ட் இப்போ ஹீரோவோட கனவுல வருது. ஹீரோயினே இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு அவன கவர் பண்ணி விட வரும்போது ஹீரோயின் கைய பிடிச்சுக்கிறான். "ஜின் என்ன விட்டு போகாத என் கூடவே இரு" அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ ஹீரோயினும் ஏதோ பேட் ட்ரீம் போல அப்படின்னு ஹீரோ பக்கத்துலயே உட்காந்து அவன டேக் கேர் பண்ணிக்கிறா. ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ ஜென் தான் நைட்டு ஃபுல்லா என்ன டேக் கேர் பண்ணிக்கிட்டதா அப்படின்னு அவனோட முடி எடுத்து சரி பண்ணி விட, இப்போ ஹீரோயினும் கண்ணு முழிக்கிறா. "என்ன நீ முழிச்சிட்டியா? நல்லது. இப்போ உன் ஃபீவர் எப்படி இருக்கு?" அப்படின்னு டீ ஷர்ட்ட பிடிச்சு இழுத்து அவன தொட்டு பார்க்குறா. ஹீரோ இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 2 பேரும் ரொம்பவே பக்கத்துல இருக்காங்க. இந்த டைம் ஹீரோயினும் கோச் இன்னைக்கு நம்ம 2 பேரையும் லீவ் எடுத்துக்க சொன்னாங்க. நாளைக்கு ட்ரெய்னிங்க்கு போனா போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து போறா. ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருக்கா. அங்க போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஒரு ஹேண்ட்ஸம் மேன் கூட ஸ்டே பண்றது எவ்வளோ ட்ரபிளா இருக்கு. அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ அந்த ஜின்னுங்கிற ஒரு பர்சன் நேம சொல்லி பேசியிருந்திருப்பான்ல. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறா. அந்த பர்சன் யாரா இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறா. அப்போ அந்த ஷாப்ல உள்ள ஒர்க்கர் வந்து, "நாங்க புதுசா ஒரு காஃபி ஃப்ளேவர இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்ல முடியுமா?" அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினும் சரின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. ஆனா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. "இது என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு. இது என்னது?" அப்படின்னு கேட்கும்போது, காஃபி பீன்ஸ் கூட அவங்க ஒயினே ஆட் பண்ணி இத ரெடி பண்ணியிருக்காங்களாம். அத கேட்டு ஹீரோயினும், "என்னது ஒயின் ஆட் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. ஏன்னா ட்ரிங்க் பண்ணா ஹீரோயின் அவளாவே இருக்க மாட்டா போல. இப்போ ரூமுக்கு ரொம்பவே போதையா வரா. குடிச்சது என்னமோ சின்ன கப்பு தான். பட் அதிலயே அவளுக்கு ரொம்பவே போதை ஏறிருச்சு. இப்போ ரூமுக்கு தள்ளாடி தள்ளாடி வரா. "என்னாச்சு? நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு ஹீரோ கேட்டா, "நீ நான்சென்ஸ் மாரி பேசாத. நான் ஒன்னும் ட்ரிங்க் பண்ணல." அப்படின்னு அங்க வந்து கீழ விழுறா. ஸோ ஹீரோ போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அவள தூக்கி பெட்ல படுக்க வச்சா, "என் ஷூவ ரிமூவ் பண்ணு" அப்படின்னு ஆர்டர் குடுத்துக்கிட்டு இருக்கா. சரின்னு இப்ப அதே ஹீரோ பண்றான். ஹீரோயின் அரகுற மயக்கத்துல எந்திரிச்சு, "எனக்காக நீ ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ற? நீ ரூடான பர்சன் நெனச்சேன். பட் நீ ஒரு குட் பாய்" அப்படின்னு ஹீரோயின் அப்ரிஷியேட் பண்றா. "இதுக்கெல்லாம் காரணம் நேத்து நைட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. அதுக்காக தான் இன்னைக்கு நான் உன்ன டேக் கேர் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் வேற போதையில பேசிக்கிட்டே இருக்கா. "உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு ஹீரோ பக்கத்துல போய் பார்க்க போனா, "நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க" அப்படின்னு ஹீரோவ பிடிச்சு கிஸ் பண்ணிடுறா. "என்ன இவன் என்ன கிஸ் பண்ணிட்டான்? ஒருவேளை உனக்கு மென்ன தான் பிடிக்குமா?" அப்படின்னு ஹீரோ கேட்டா, "ஆமா. நான் பொண்ணுங்கள பிடிக்கும்னு சொன்னா தான் அது ஸ்ட்ரேஞ்சான ஒண்ணு. எனக்கு பசங்கள தான் பிடிக்கும். அதுவும் ஹேண்ட்ஸமா இருக்கிற பசங்கள ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அத கேட்டு ஹீரோக்கு பெரிய ஷாக்கு. அப்புறம் ஹீரோயின் அது பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா ஹீரோக்கு தான் தூக்கம் வரல.
சரி நாளைக்கு இந்த மேட்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் படுக்க போகிறான். ஹீரோயின் இடையில ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது இப்போ தூக்கத்திலே வந்து ஹீரோ பெட்டில் வந்து படுத்துக்கிறா. அதுவும் அவன் மேலே கையை காலை தூக்கி போட அவன் இப்போ முழிச்சு பார்க்குறான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஹீரோயின் படுத்திருக்கா. அப்படியே ஹீரோயினும் கண்ணு முழிக்க இப்போ ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டே அவளை தள்ளி விடுறா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பெட்டுக்கு வந்திருப்ப, என்ன பண்ண வந்த அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. நீ உன் கண்ணை வச்சு நல்லா பாரு, இது என்னோட பெட்டு அப்படின்னு ஹீரோ சொன்னா. அப்புறம் தான் ஹீரோயினும் பார்த்துட்டு ஐயோ சாரி இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ எதுக்கு என் பெட்டுக்கு வந்த, ஒழுங்கா அதுக்கு ஆன்சர் பண்ணு, நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கோவமா கேட்குறான். உனக்கு என்ன பைத்தியமா, நான் என்னமோ உன் பெட்டுக்கு வேணும்னே வந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோயின் கோவமாக கத்திட்டு வெளியே போகிறா. நைட்டு நான் ட்ரிங்க் பண்ண பிறகு என்னாச்சு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அவன்கிட்ட எதுவும் தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கணும், அவன் வேற இவ்வளோ கோவமாக கத்திட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. இங்கே ஹீரோக்கும் சென்னோட பிஹேவியர் எதுவுமே பிடிக்கல. அவன் ஏன் இந்த மாதிரி வீடாக பிஹேவ் பண்ணுறான், என்னை கிஸ் பண்ணிட்டான், அப்புறம் அவன் சொன்னது ஹேண்ட்ஸமாக இருக்கிற பாயை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உடனே கோச்சை மீட் பண்ணி ரூமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். கோச்சும் நீ தானே சென்னை மேட்ச் விளையாடுறதுக்காக கூப்பிட்டு வந்த, நீ தான் அவனை இதில் ஆட் பண்ணணும்னு சொன்ன, இப்போ என்னாச்சு சட்னா ரூமை சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குற அப்படின்னு கேட்டால், நான் மேட்ச் ப்ளே பண்ண தான் கூப்பிட்டு வந்தேன், பட் அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட எனக்கு ரூமை ஷேர் பண்ணுறதுல கம்ஃபர்டபுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இது எல்லாத்தையும் ஹீரோன்னு கேட்குறா. லாஸ்ட்டாக கோச்சும் உன்னோட விருப்பம், நீ ரூமை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் கோவமா அங்கே வரா. நான் எந்த மாதிரி பர்சன், என் கூட ரூம் ஷேர் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு அங்கே வந்து கோவப்படுறா. நீ தானே என்ன மேட்ச் ப்ளே பண்ண எனக்கு கூப்பிட்டு வந்த, என்ன ட்ரைனிங் எடுக்க வச்சது நீ தான், இப்போ வந்து என்னை பற்றி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா, நான் இப்போ சொல்கிறேன், நான் இங்கே மேட்ச் ப்ளே பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் போகிறா. கோவமாக போய் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இருக்கா. அவள் இப்போ பொண்ணு காஸ்டியூமில் நின்றுட்டுருக்கா. அந்த டைம் டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அங்கே ஹீரோவோட ஆள் வந்திருக்கா. இவ எப்போவுமே ஹீரோ பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பா. அவங்க வந்து ஹீரோட பார்த்ததும் இது ஹீரோட ரூமாச்சே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவகிட்ட கேட்குறா. ஹீரோன்னு என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோவும் வரான். ஸோ அவங்கிட்ட இவ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. ஹீரோயினும் நான் சொன்ன டீல் படி மேட்ச் ப்ளே பண்ணலனா இவன் என்னோட சீக்ரெட்டை வெளியே சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயத்தில் நிற்கிறா. ஆனால் ஹீரோ இப்போ நான் தான் அவளை கூப்பிட்டேன், அதுக்காக தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ எதுக்கு அவளை கூப்பிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அது என்னோட பிஸ்னஸ், அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் பரவாயில்லையே, அவன் என்ன போட்டு கொடுக்கல அப்படின்னு அவன் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருது. அதனால ப்ராமிஸ் பண்ணபடி இந்த மேட்ச்சை ப்ளே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு ஹீரோயின் டிசைட் பண்ணுறா. அதுக்காக அடுத்து கோச்சை மீட் பண்ண போகிறா. சாரி நான் மார்னிங் ட்ரைனிங்கை மிஸ் பண்ணிட்டேன், பட் அடுத்த ட்ரைனிங் எல்லாத்தையுமே நான் சீரியஸாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டு கோச்சுமே சந்தோஷப்படுறாங்க. நீ மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டியா, நல்ல விஷயந்தான். ஹீரோ அவனோட பார்ட்னர் ஜின்னுக்கு அப்புறம் யார் கூடயுமே சேர்ந்து ப்ளே பண்ணுறதுல அவன் விருப்பம் இல்லாமல் இருந்தான். ஃபைனலி அந்த பொசிஷனுக்கு அவன் ஒன்று தான் சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு கோச் சொல்கிறாங்க. அந்த ஜின்னுங்கிற பர்சன் யார் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அவன் தான் ஹீரோக்கு முந்தி பார்ட்னராக இருந்திருக்கான். ஸ்னூக்கர் கேம் 2 பேருமே சேர்ந்து தான் ப்ளே பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப் வச்சு ப்ளே பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேரும் நிறைய மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பெரிய ட்ரீம் இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறது தான். அவங்க பார்ட்னர்ஸ் மட்டும் கிடையாது, நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஹீரோக்கு அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஜின் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான். அதுலேருந்து ஹீரோ ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிட்டான். அவன் ஃப்ரெண்டு ஜின் ஆசைப்பட்ட அந்த சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட பெரிய ஆசை. ஸோ நெக்ஸ்ட் அவனோட பார்ட்னரை யாரையுமே சூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. பட் ஒன்று அவன் சூஸ் பண்ணியிருக்கான்னா உன்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்னு அவன் நினச்சிருக்கான் அப்படின்னு இங்கே கோச் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கே ஹீரோ இப்போ ரூம்க்கு வரும்போது அதில் ஒரு நோட் இருக்குது. ஹீரோயின் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நான் ரூம் சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ நல்லா ரிலாக்ஸ் பண்ணி தூங்கலாம், அடுத்த ட்ரைனிங் ஃபீல்டில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எழுதியிருக்கா. ஸோ இப்போ ஹீரோவும் அங்கே போகிறான். போயிட்டு அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்ததும் அதான் மேட்ச் விட்டு கிளம்புறேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்திருக்காங்க ட்ரைனிங்க்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுகிறான். ஹீரோயினும் பதிலுக்கு நான் போன பிறகு உனக்கு பார்ட்னர் வேணும்,
இப்ப பார்த்தா நீ தனியா தான் இருக்கிற மாரி தெரியுது. நீ என்ன அடுத்த பார்ட்னர சூஸ் பண்ணலையா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்குறா. ஸோ 2 பேரும் சேர்ந்து மேட்ச ப்ளே பண்றதா டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச்ல சாம்பியன்ஷிப் ட்ராஃபிய வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்ம். இப்போ மேட்சுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோட ஆளு ஒரு ரவுடிய மீட் பண்ணி அவனுக்கு காசு குடுத்து, ஹீரோயினோட ஃபோட்டோவ காமிக்கிறான். "இவள நீ எனக்காக டீல் பண்ணணும்" அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட பேசுறா. இங்க ஹீரோயின் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருப்பா. "நாங்க ரூம் கிளீனிங்க்காக வந்திருக்கோம்" அப்படின்னு நாக் பண்றாங்க. ஹீரோயின் ஓப்பன் பண்ணா அந்த ரவுடிய வந்து ஹீரோயின பிடிச்சு வச்சுக்கிறான். "நான் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு" அப்படின்னு அந்த ரூம விட்டு ஹீரோயின வெளிய விடல. ஹீரோயின் இங்கேருந்து வெளிய போனா தான் மேட்ச்சுக்கு போக முடியும். இன்னைக்கு தான் அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஹீரோ மேட்ச் நடக்கிற பிளேஸ்ல ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரவே இல்ல. கோச்சு "நீ போகாத. இன்னும் 1/2 அன் ஹவர் தான் டைம் இருக்கு. நீயும் போயிட்டனா இந்த மேட்ச்ச கிவ் அப் பண்ண மாரி ஆயிரும். அதனால நீ இரு" அப்படிங்கிற மாரி அவங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயின் அந்த ரவுடிய அட்டாக் பண்ணிட்டு எப்படியாவது வெளிய போயிரலான்னு பார்க்குறா. ஹீரோக்கு கால் பண்ணி "நான் இன்னும் ரூம்ல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "நீ என்னைய அட்டாக் பண்ணிட்டு போக பார்க்குறியா?" அப்படின்னு அந்த ரவுடி மறுபடியும் ஹீரோயின பிடிச்சிடுறான். எங்க ஹீரோக்கு சவுண்ட் கேட்குது. "அவ ரூம்ல தான் இருக்கா. நான் உடனே அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க ஓடுறான். "நீ என் மேலயே கை வச்சுட்டல்ல, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு அந்த ரவுடி ஹீரோயின் கழுத்த பிடிச்சு நெரிக்கிறான். இப்போ ஹீரோ அங்க போயிட்டு ரவுடி அடிச்சுட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான். ரவுடி கத்தியெல்லாம் வச்சிருக்கான். அத வச்சு அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவோட கையிலயும் காயம் ஏற்படுது. ரவுடி அங்கருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ ஹீரோயின் "உன் கையில காயம் பட்டுருச்சு. எப்படி மேட்ச் ப்ளே பண்றது?" அப்படின்னு கேட்டா, "இப்ப டைம் இல்ல. சீக்கிரம் அங்க போணும்" அப்படின்னு அவன் அவசரமா ஹீரோயின அங்கருந்து கூட்டு போறான். "நீ காஸ்டியூம் வேற சேஞ்ச் பண்ணணும்" அப்படின்னு அவசரமா அங்கருந்து அவள கூட்டு போறான். இங்க மேட்ச் நடக்கிற பிளேஸ்ல ஹீரோவோட காலேஜ் நேம சொல்ட்டாங்க. ஆனா டீம் மெம்பர்ஸ் வந்து அங்க இல்ல. "கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்க" அப்படின்னு கேட்டா, "டைம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நான் அனௌன்ஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அங்க வந்துடுறான். அவன் கையில காயம் பட்டதுனால ப்ளே பண்றது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோயினும் "இத விடு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயின ஃபர்ஸ்ட் டைம் அங்க உள்ள பிளேயர்ஸ்லாம் பார்க்குறாங்க. இவன் என்ன புதுசா இருக்கான்? அப்ப கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் கரெக்ட்டா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி பாக்கெட் பண்ணிடுறா. ஸோ ஃபைனலி அவங்க டீம் தான் வின் பண்றாங்க. ஸோ செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஹீரோட ஆளும் அதே பிளேஸ்ல தான் உட்காந்துட்டு இருப்பா. அவளுக்கு இப்ப அந்த ரவுடி கிட்ட இருந்து கால் வருது. ஒரு பையன் வந்து அந்த பொண்ண காப்பாத்திட்டான் அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். ஹீரோ இங்க சந்தோஷத்துல ஹீரோயின தூக்கி வச்சு சுத்துறான். அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ட்ராஃபிய வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மேனேஜர்ட்ட போயிட்டு, "நான் அடுத்த நாவல் எழுத போறேன்" அப்படின்ட்டு அவன் சொல்றான். அவனுக்கு தான் என்னோட ஐடென்டிட்டி இருக்குல்ல, மோஜின் கிரேட் ரைட்டர். ஸோ அவன் அடுத்த நாவல் எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். உண்மையாவா? இத கேட்டு உங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. நீங்க 2 இயர்ஸா எந்த புக்ஸுமே எழுதல. லாஸ்ட்டா உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். பட் இப்போ இந்த நியூஸ கேட்டா எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிருவாங்க. அந்த புக் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி மேனேஜரும் சொல்றாங்க. ஹீரோயின்ட்ட ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து பேசுறான். "நீ என்ன இவ்ளோ இர்ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்க? நீ மட்டும் இன்னைக்கு மேட்ச் வந்து விளையாட வரலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? காலேஜ்லேருந்து உன்ன 1 இயர்க்கு பேன் பண்ணியிருப்பாங்க. காலேஜ் நேம ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு" அப்படிங்கிற மாரி அவன் வந்து சொல்றான். "அப்படியா? சாரி எனக்கு அத பத்தி தெரியாது. நான் ஜஸ்ட் மேட்ச்லேருந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு மட்டும் தான் நெனச்சேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸோ ஹீரோ ரிஸ்க் எடுத்து தான் வந்து என்ன சேவ் பண்ணியிருக்கான். அவனும் இந்த இடத்துல இல்லாம போயிருந்தா அவனையும் தானே பேன் பண்ணியிருப்பாங்க. அவன் எனக்காக தான் இத பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹீரோயினும் ஹாப்பியா ஃபீல் பண்றா. அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்குறாங்க. அவங்க தானே சாம்பியன்ஸ். ஸோ கப்ப வச்சு ஃபோட்டோக்கு போஸ் குடுக்கணும். ஆனா ஹீரோ, ஹீரோயினுக்கு இடையில பெரிய கேப் இருக்கு. "உங்களுக்குள்ள ஏன் இவ்ளோ கேப் இருக்கு? பக்கத்துல நில்லுங்க" அப்படின்னு சொல்ல, இப்போ ஃப்ரெண்டும் 2 பேரையும் பக்கத்துல நிக்க வைக்கிறான். ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோ காலேஜ்ல செம்ம வைரலா போகுது. அத பார்க்குற ஸ்டூடண்ட்ஸும் 2 பேரும் எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காங்க. ஒருவேள 2 பேரும் டேட் பண்ணுவாங்களோ? அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு கதைய கிளப்புறாங்க. ஹீரோயின் அத கேட்குறா. "என்னடா இது இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்களே" அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு போறா. இப்போ அடுத்து ஹீரோ அந்த நியூஸ கேள்விப்படுறான். ஸ்டூடண்ட்ஸ்லாம் அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க ஹீரோ, ஹீரோயின வச்சு ஸ்டோரிலாம் எழுதியிருக்காங்க. அவங்களோட இமேஜினேஷன வச்சு. இப்போ ஹீரோ பின்னாடி நிக்கிறத பார்த்ததும், "ஐயோ! இவனா?" அப்படின்னு ஹீரோவ பார்த்து பயப்படுறாங்க. "உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு சொன்னா, இப்போ ஹீரோ கையில அந்த பேப்பர குடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஹீரோ அந்த பேப்பர எடுத்து பார்க்குறான். அதுல அந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ண பிறகு ஹீரோ சென்னுக்கு ப்ரொபோஸ் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு ஹீரோ இமேஜின் பண்ணி பார்க்குறான். "இது என்ன இவ்ளோ மோசமா இருக்கு? இல்ல, இல்ல நான் இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கக்கூடாது" அப்படின்னு அவன் நினைக்கிறான். அடுத்து பின்னாடியே ஹீரோயினும் வரா. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க நின்னு என்ன பண்ற? வா கிளாஸ்க்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா.
அப்போ அவங்கள பார்க்குற ஸ்டூடண்ட்ஸும் 2 பேரும் ஒண்ணா தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா இருக்குமோ? ஹீரோக்கு இந்த சென்னை தான் பிடிச்சிருக்கோ? அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு போறாங்க. ஹீரோயின் இந்த காசிப்ப பத்தி பெருசா கண்டுக்கல. அவங்க ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அவ போறா. ஹீரோக்கு பயமா இருக்கு. எல்லாரும் ஆல்ரெடி இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல அந்த சென் கேன்னு தெரிஞ்சா அவங்க இந்த மேட்ரை இன்னுமே எலாபரேட் பண்ணி கொண்டு போயிருவாங்க. ஸோ அது யாருக்குமே தெரியாம இருக்க தான் நல்லது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் நான் எதுக்கு அவன பத்தி திங்க் பண்றேன் அப்படின்னு அவனுக்கு ஒண்ணும் புரியல. இப்போ தனியா உட்காந்து ஆன்லைன்ல அவனோட ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அத பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு பொண்ணுங்க கூட டேட் பண்ணும்போது உங்க ஹார்ட் பீட் அதிகமாயிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் வருது. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ இது வரைக்கும் எந்த பொண்ணையும் டேட் பண்ணதில்ல. அதனால அவனுக்குமே ஆன்சர் தெரியல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு ரீட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ பின்னாடியே ஃப்ரெண்டு வந்துடுறான். டேய் என்னடா பண்ற? இத போய் ரீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் ரீட் பண்ணேன். நீ எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ஃப்ரெண்டுக்கு ஹீரோ மேல சந்தேகமா இருக்கு. அடுத்து அந்த பேப்பரை எடுத்து ரீட் பண்றான். டேய் வாசிக்காதடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஃப்ரெண்ட் எடுத்து ரீட் பண்ணிடுறான். அதுல ஹீரோக்கும் சென்னுக்கும் இடையில உள்ள லவ் ட்ராக் பத்தி எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அதை பார்த்து உண்மையாவே ஹீரோ கே தான் போல அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். டேய் நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத. நான் அதை கீழே இருந்தா எடுத்தேன். அது ஒன்றும் என்னோடது கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம தான் ரொம்ப நாளா ஒண்ணா இருக்கோம். ஸோ உன்னோட ஏர்லி சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். நீ என்னடா சொல்ற? எனக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டா, உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் சரி, நீ யாரையும் திரும்பி கூட பார்த்தது கிடையாது. ஈவன் காலேஜ் பியூட்டி அந்த ஜியா உன் பின்னாடி வரும்போது கூட நீ அவளை கண்டுக்கிட்டதே கிடையாது. அதான் உனக்கு பொண்ணுங்க மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் வேற சொல்றான். ஹீரோவும் திங்க் பண்ணி பார்த்தா, ஆமால நான் எந்த பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சதே கிடையாது அப்படின்னு அவனுக்கும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. இந்த டைம் அங்க ஜியா வரா. சம்மர் டான்ஸ் பார்ட்டில நீ எனக்கு பேரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவனை கூப்பிட்டா, ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் இல்லை. நான்லாம் அதில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் எல்லாரும் இவன் கேன்னு சொல்றதுனால மேபி ட்ரை பண்ணி பார்த்தா என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஓகே நான் உனக்கு பேரா வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இந்த நியூஸை பற்றி காலேஜில் எல்லாருமே பேசுகிறாங்க. சம்மர் டான்ஸ் பார்ட்டிக்கு ஹீரோ ஜியா கூட வரப்போகிறான் அப்படின்ட்டு. இதை ஹீரோயினுமே கேட்குறா. பார்ட்டி அன்னைக்கு ஹீரோ செமையாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கான். ஜியா கூட தான் பேரா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 2 பேரும் நல்ல மேட்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. டான்ஸ் பண்ண போகிற டைமில் மேலேருந்து ஹீரோயின் இறங்கி வரா. அதுவும் இப்போ கேர்ள் காஸ்டியூம் போட்டு வந்திருக்கா. அவளை பார்த்து இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவளோட பக்கத்தில் போகிறான். என்ன நீ கேர்ள் காஸ்டியூம் போட்டு வந்திருக்க அப்படின்னு அவகிட்ட கேட்டா, நீ தான் காலேஜ் பியூட்டி கூட டான்ஸ் பண்ண போற. ஸோ நானும் ஹேண்ட்ஸமான பாய்ஸ் கூட டான்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக தான் இப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் நான் உன் கூட டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டதும் ஹீரோ ஹாப்பியாக கையை கொடுக்குறான். உனக்கு எதுவும் இதில் பிரச்சனை இல்லைல்ல, ஒரு கிராஸ் ட்ரெஸ்ஸர் கூட டான்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டா, என்னோட பார்வையில் நீ சென்னாவும் அழகாக தான் இருக்க, ஒரு பொண்ணாவும் அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். 2 பேரும் மியூசிக் ஏத்தாப்புல நல்லா மூவ்மெண்ட் கொடுத்து டான்ஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து மற்ற எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஜியாவை தவிர. இது என்னோட பிளேஸ், அவ என்கிட்டருந்து பறிச்சுட்டா அப்படின்ட்டு அவ கோவமா இருக்கா. இப்போ ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவ பக்கத்துல வேணும்னே போய் இடிக்கிறா. சாரி தெரியாம உங்களை கொட்டிட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஹீரோயின் வேணும்னே கிளாஸ்ல உள்ள மொத்த ஒயினையும் அவன் மேல ஊத்துறா. சாரி நானும் தெரியாம தான் உங்களை கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜியா இப்போ கோமா வாஷ்ரூம்க்கு போறா அதை க்ளீன் பண்றதுக்காக. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் போறா. அவளை பார்த்தது இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் போய் டச்சப் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே அவளோட நியூட் ஃபோட்டோலாம் கிடச்சிச்சின்னா அதை நெட்டில் போட்டு அவளோட மானத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜியா நினைக்கிறா. ஸோ டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோயினை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அந்த டைம் அங்கே ஹீரோ வந்துட்டுறான். ஒரு பொண்ணை இந்த மாதிரி டிஸ்கிரைஸ் பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியாது, அப்புறம் இன்னொரு டைம் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி அனுப்புறான். ஹீரோயினை இப்போ எல்லாத்தையும் கேட்டு வெளியே வரா. நீ கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டியா? அவள் மட்டும் இன்னைக்கு வீடியோ எடுத்திருந்தானா நீ பாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இனியாவது கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ திட்டினதுனால ஜியா ரொம்பவே அப்செட்டாக இருக்கா. ஸோ அங்கே போய் தனியாக இருந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு போய் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா,
ஹீரோ இன்னைக்கு என் கூட தான் டான்ஸ் பண்ணியிருக்கணும். எல்லாம் அவளால தான் அப்படிங்கிற மாரி கோவமா சொல்லிட்டு இருக்கா. சரி விடு. அவனுக்கு தான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லல்ல அப்படின்னு சொன்னா, அதையும் ஜியாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான். எனக்கு கிடைக்காத ஹீரோ அவளுக்கும் கிடைக்கக்கூடாது. அவள நான் கண்டிப்பா இதுக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படிங்கிற மாரி ஜியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அடுத்து பிரதருக்கு கால் பண்ணி பேசுறா. ஹீரோ எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி அவன்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதனால என்ன பண்ண போற? உண்மை எல்லாத்தையும் சொல்லலான்னு பார்க்குறியா? நீங்க 2 பேரும் டீல் போட்டு தானே இந்த மேட்ச ப்ளே பண்ணீங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன? நீ சொன்ன மாதிரியே அவனுக்கு கேம் ப்ளே பண்ணி குடுத்துட்ட. இதோட முடிஞ்சிருச்சு. நீ எதுக்கு அவன்கிட்ட உண்மைய சொல்லணும்னு நெனைக்கிற? உனக்கு தான் அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்டா, ஹீரோயினுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. இருந்தாலும் என்னால இனியும் பொய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லப் போறேன் அப்படின்னு சொன்னா, பிரதருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் வெளிய இந்த மேட்டர் சொல்லிட்டானா அப்படின்னு கேட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹீரோ கண்டிப்பா இத வெளிய சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோக்கு கால் பண்ணி நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ 2 பேரும் ஒரு கடற்கரைக்கு வந்து நிக்கிறாங்க. இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் அந்த சாம்பியன்ஷிப்ப வின் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலா நான் அவன சென்ட் ஆஃப் பண்றதுக்கு வந்திருக்கேன். அப்படின்னு ஜின்னோட பொருள் ஹீரோவோட கையில எப்பவுமே இருக்கும். ஸோ அதை இப்போ தண்ணிக்குள்ள தூக்கி போடுறான். ஹீரோயின் இந்த டைம் நம்ம சாம்பியன்ஷிப் மேட்ச் ப்ளே பண்ணோம்ல, அதில கலந்துக்கிட்ட பர்சன் சென்னா இல்லாம இருந்தா, அதுக்கு பதிலா வேற ஒரு பர்சன் ப்ளே பண்ணியிருந்தா என்ன ஆகும்? அப்படின்னு கேட்டா, அப்போ இந்த மேட்ச்ச இன்வாலிடுன்னு சொல்லி அந்த ட்ராஃபிய ரிட்டர்ன் வாங்கிருவாங்க. சரி இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் கேட்ட பிறகு ஹீரோயினுக்கு சொல்றதுல கொஞ்சம் ஹெசிடேட்டிங்கா இருக்கு. ஏன்னா உண்மையா அந்த மேட்ச்ச ப்ளே பண்ணது சென் கிடையாது. நான் தான். இந்த உண்மை தெரிஞ்சுச்சுன்னா, இத நான் இப்போ சொல்லிட்டா, அவ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிருமே! அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. நான் இன்னொரு நாள் அத பத்தி சொல்றேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. எங்க ஜியா அடுத்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ரூம்குள்ள தான் அந்த பொண்ணு இருக்கா. நான் உள்ள போனதே இத லாக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணு. அந்த பொண்ணு என்ன புல்லி பண்றான்னு. ஹீரோ முன்னாடி அவள பேடா காமிக்கணும். அப்பதான் ஹீரோக்கு அவ மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் குறையும். அப்படிங்கிற மாதிரி ஜியா சொல்றா. ஸோ ஃப்ரெண்டும் அதே மாதிரி பண்றா. ஆனா உள்ள போன ஜியாக்கு தான் ஷாக்கு. அங்க அந்த பொண்ணு இல்ல. அதுக்கு பதிலா சென் தான் இருக்கான். "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, ஹீரோயினுக்கும் என்ன ஆன்சர் பண்ணன்னு தெரியல. "நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்க வரைக்கும் வந்திருக்க? என்ன உனக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்குன்னு நெனச்சேன். நீ என்னையும் லைக் பண்றியா?" அப்படின்னு அவளோட பக்கத்துல போறா. அதுல ஜியா கொஞ்சம் பயந்துடுறா. "நான் ஹீரோ கிட்ட சொல்லி குடுத்துருவேன். அவன் என்னோட ஃப்ரெண்டு உனக்கு தெரியும்ல." அப்படின்னா, "எனக்கு டைகரோட வாயிலேருந்து சாப்பாட புடுங்குறது தான் பிடிக்கும்." அப்படின்னு ஹீரோயினும் சேலஞ்சிங்கா பேசுறா. இப்ப போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது லாக் ஆயிருக்கு. "என்ன இது லாக் ஆயிருக்கு?" அப்படின்னு ஜியாவ பார்த்தா, மேபி அந்த கோஸ்ட் லாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. இங்க ஜியாவோட ஃப்ரெண்டு போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா, "ஜியாக்கு ஒரு பிரச்சனை" அப்படின்ட்டு. அப்பனா போலீஸ் கால் பண்ணி, "எதுக்கு என்கிட்ட வந்து நிக்கிற?" அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அப்போதான் பக்கத்து காலேஜ் பொண்ணு ஜியாவ புல்லி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றா. அது கேட்டதும், "ஐயய்யோ! சென்னுக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமோ?" அப்படின்னு ஹீரோவும் கிளம்பி போறான். இங்க ஹீரோயினும், "கதவ நீ தான் லாக் பண்ண" அப்படின்னு ஜியா கிட்ட கேட்டா, அவ அத ஒத்துக்க மாட்றா. "அதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணு. இந்த ரூம்ல அந்த பொண்ணு தான் இருந்தா. அப்போ நீ எப்படி இந்த ரூம்குள்ள வந்த? 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி அவ கேட்க வரா. இந்த டைம் ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். இப்ப அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. "நான் சொல்றத கேளு. இவங்க 2 பேரும் சேர்ந்து உன்ன சீட் பண்றாங்க. அந்த பொண்ணும் சென்னும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க." அப்படிங்கிற மாரி அவ புதுசா ஒரு கதைய சொல்றா. அத கேட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பா இருக்கு. "இது எப்படி நீ அவ்ளோ ஷூரா சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "அதான் நான் பார்த்துட்டு இருக்கேனே. இந்த ரூம்குள்ள அந்த பொண்ணு வந்தத நான் பார்த்தேன். ஆனா இந்த ரூம்ல இப்ப நீ தான் இருக்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றீங்க." அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. ஹீரோ கிட்டயும், "நீ உங்க 2 பேரையும் நம்பாத. இவங்க 2 பேரும் உனக்கு பின்னாடி இருந்து உன்ன சீட் பண்றாங்க." அப்படிங்கிற மாரி ஜியா சொல்றா. "அத எப்படிம்மா நீ சொல்ற? அதுக்கு ஏதாவது உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? நீ தான் அந்த பொண்ண தொரத்தி தொரத்தி அவள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும், "ஆமா. அவ உன்ன எதுவுமே பண்ணல. நீ எதுக்கு அவள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் சென்னும் என்ன சீட் பண்ண மாட்டான்." அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அதனால ஜியா அங்கேருந்து கோவமா கிளம்பிட்டா. இப்போ ஹீரோயினுக்கு தான் கில்ட்டியா இருக்கு. இவன் என்ன அவ்ளோ நம்புறான். ஆனா என்னால என்ன இவன்கிட்ட உண்மைய சொல்ல முடியல. நான் அப்படியே உண்மைய சொன்னேன்னா,
இவனோட சாம்பியன்ஷிப் இவனோட போயிருமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ சாரி அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டா, இப்போ எதுக்கு என்கிட்ட சாரி சொல்ற அப்படின்னு அவனும் கேட்குறான். அது வந்து ஸ்டார்ட்டிங்கில் நீ இந்த காலேஜோட ரவுடின்னு நினச்சி தான் உன்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சாரி கேட்குறா. அந்த டைம் ஹீரோவும் நான் உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல வரான். அப்போ பார்த்து ஃபயர் ஒர்க் நடக்குது. ஸோ ஹீரோயின் அதே எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறா. ஹீரோ ஐ லைக் யூன்னு சொல்கிறான். ஹீரோயின் அத கேட்காத மாரி நடிக்கிறா. "நீ எதுவும் என்கிட்ட சொன்னியா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோக்கு மறுபடியும் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினே இப்போ ஃபயர் ஒர்க்க பார்த்துட்டு கிளம்பிட்டா. பிரதருக்கு போயிட்டு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றா. அவன் என்கிட்ட "ஐ லைக் யூன்னு" சொன்னான். இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்? ஸோ காதே கேட்காத மாரி ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "உனக்கும் தான் அவன பிடிச்சிருக்கு. அவனுக்கும் உன்ன பிடிச்சிருக்குன்னா ஓகே தானே?" அப்படின்னு பிரதர் கேட்டா, "அவன் ஒண்ணும் எனக்கு ஐ லைக் யூ சொல்லல. உனக்கு தான் சொல்லியிருக்கான்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நான் கூட அவன் கேயா இருப்பான்னு எதிர்பார்க்கலப்பா." அப்படிங்கிற மாரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே கிளாஸ் போகும்போது ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா கிளாஸ்ல ஒரே ஒரு சீட் தான் எம்ப்டியா இருக்கு. அது ஹீரோ பக்கத்துல உள்ள சீட் தான். ஸோ இங்க தான் மறுபடியும் போய் உட்காரணுமா? அப்படின்னு நினச்சுட்டு பக்கத்துல போய் உட்கார்றா. அவளோட நோட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்றா. ஹீரோ நான் என் புக் எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொன்னா, அது ஒண்ணும் என்னோட பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தான் நீ என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோனோட புக் எடுத்து அவன் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவன் வர வர எனக்கு க்ளோஸ் ஆயிட்டே வரான். ஸோ அவனை அவாய்ட் பண்றது தான் ஒரே வழியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்காக அப்புறத்துலேருந்து காலேஜுக்கே போகல. இப்போ ஹீரோ எல்லாருக்கிட்டையும் சென்னையே வரல அப்படின்னு கேட்டா, அவ ஆப்சென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கொஞ்ச நாளாவே வரல. ஏன் அவன் இந்த மாதிரி லாங் லீவ் எடுத்துட்டு போயிருக்கான்? அப்படின்னு ஹீரோக்கும் ஒண்ணும் புரியல. ரொம்பவே மிஸ் பண்றான். ஹீரோயின் இல்லாம அவனுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவும் பிடிக்கல. எல்லாமே போரிங்கா போயிட்டு இருக்கு. இப்போ கிளப்ல போய் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இப்போ ஃப்ரெண்டு வரான். "டேய் நீ சாம்பியன்ஷிப் வின் பண்ணல. அதனால காலேஜ் ஆனிவர்சரி பார்ட்டி அப்போ உங்கள ஹானர் பண்ண போறாங்களாம்." அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட் வந்து சொல்றான். ஸோ அந்த சென்னைங்க அவனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, சரி நான் கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு ஹீரோ கால் பண்றான். அப்போ ஹீரோயின் ரொம்ப பெயின்ல இருக்கா. இங்க ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி காலேஜ் ஆனிவர்சரி பார்ட்டி நடக்க போகுது. அதுல நம்ம 2 பேரையும் ஹானர் பண்ண போறாங்களாம். சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்காக. ஸோ நீ இங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டா, ஹீரோயின் அதான் நீ இருக்கல்ல நீ அட்டென்ட் பண்ணு. என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன் இந்த மாதிரி பண்ற? எதுக்கு நீ கிளாஸ் கட் பண்ணிட்டே இருக்க? என்ன அவாய்ட் பண்றியா? அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றா. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற? நான் கன்ஃபஸ் பண்ணத நீ கேட்டுட்ட அப்படியா? அப்படின்னு கேட்டா, அதுக்கும் ஹீரோயின் ஆமான்னு சொல்றா. அப்போ அதுக்காக தான் என்ன அவாய்ட் பண்றியா? என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு எப்படி உன்ன பிடிக்கும்? நான் ஒரு மேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா நீ தானே சொன்ன, அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கும்போது, நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன். உனக்கு மென்ன தான் பிடிக்கும்னு நீ தான் சொன்ன. அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்ல நீ தப்பா கேட்டுருப்ப. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால கட் பண்ணிடுறா. ஹீரோக்கு இங்க மனசே சரியில்ல. ஃப்ரெண்டு உனக்கு என்னாச்சு? சென் வரானா இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணு சரியா? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுக்கு புடிச்ச பெர்சன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண பிறகு, அந்த பெர்சன் என் ஃப்ரெண்ட இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு கேட்டா, மேபி அந்த பெர்சனுக்கும் அவன் ஃப்ரெண்ட பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்றான். பட் அந்த பெர்சன் தான் என் ஃப்ரெண்ட ட்ரிங்க் பண்ணியிருக்கும்போது கிஸ் பண்ணாங்க. அப்புறம் அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்படின்லாம் சொன்னா, என்னடா சொல்ற? அப்போ சென்னு உன்ன கிஸ் பண்ணானா? அப்படின்னு ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான். டேய் தப்பா நினச்சுக்காத. நான் உன் கூட இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உனக்கு சென் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சென்னுக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு. பட் அவனுக்கு தைரியம் இல்ல. அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறான். ஸோ நான் தான் அந்த கரேஜ் அவனுக்கு கொடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவன் செக்யூராக ஃபீல் பண்ணணும். அப்படின்னு ஹீரோ அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறான். எங்கே ஆனிவர்சரி பார்ட்டி நடக்க போகுது. அதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு எல்லாருமே அங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்றான். "இங்க பார்ட்டி நடக்க போகுது" அப்படின்னு சொன்னா, "அதான் ஹீரோ இருக்கான்ல, நான் எதுக்கு வரணும்? அத அவன் அட்டெண்ட் பண்ணிப்பான்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவன் இந்த பார்ட்டில ரிவார்ட மட்டும் ரிசீவ் பண்ண போறதில்ல. அவனுக்கு உன் மேல உள்ள ஃபீலிங்ஸையும் கன்ஃபஸ் பண்ண போறான். எல்லார் முன்னாடியும் டிக்ளேர் பண்ண போறான். அப்படின்னு சொல்ல, அத கேட்டு ஹீரோயினும் பயப்படுறா. "உண்மையாவா சொல்ற?" அப்படின்னு கேட்டா,
ஆமா, நான் அவன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். எல்லார் முன்னாடியும் உன் மேல உள்ள ஃபீலிங்ஸ அவன் கன்ஃபஸ் பண்ண போறான். ஸோ, எப்படியாவது வந்து அவன ஸ்டாப் பண்ணு. அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட் கேட்குறான். இங்க ஹீரோயினுக்கும் உடம்பு சரியில்ல. இருந்தாலும் ஹீரோவ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வேகமா ஓடி வரா. எங்க காலேஜ்ல பிரின்சிபல் ஹீரோவ ஸ்பீச்சுக்காக கூப்பிடுறாங்க. அவங்க கிளப்ல இருந்து நேஷனல் காலேஜ் லெவல்ல நமக்கு சாம்பியன்ஷிப் ட்ராஃபி கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஹீரோ இப்ப ஸ்டேஜுக்கு போறான். இந்த வெற்றிக்காக நான் ஒரு பெர்சனுக்கு பர்சனலா தேங்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அவன் தான் சென். அவன் இல்லாம என்னால இந்த ட்ராஃபிய வின் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயினும் வேகமா ஓடி வந்திருப்பா. இங்க ஹால்குள்ள போலான்னு பார்த்தா, அங்க ஜியா வந்து நிக்கிறா. "நீ இங்க என்ன பண்ற? இது எங்க காலேஜோட ஆனிவர்சரி பார்ட்டி. இங்கலாம் நீ வரக்கூடாது. நீ என்ன ஹீரோ இன்னைக்கு வின் பண்ணி அவார்ட் வாங்க போறான். அதனால அவன சீரப் பண்றதுக்காக வந்திருக்கியா? அதுக்கெல்லாம் நான் உன்ன அலோவ் பண்ண மாட்டேன்." அப்படின்னு ஜியா சொல்றா. ஹீரோயினும் "ஒழுங்கா தள்ளி போங்க. என்கிட்ட மிஸ்அப் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு கோவமா திட்டிட்டு உள்ள போறா. ஹீரோ இங்க பேசிட்டு இருக்கும்போது சென்னி போய் இங்க இல்ல. நான் அவனுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறத இங்க சொல்லப் போறேன். அப்படின்னு ஹீரோ அவனோட கன்ஃபெஷன் தான் சொல்லப் போறான். அது ஹீரோயினுக்கும் தெரியுது. வேகமா ஓடி போறா. ஸ்டேஜுக்கு போயிட்டு எதுவும் ஃபூலிஷா பேசிறாத அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு அங்கிருந்து மயங்கி விழுந்துடுறா. ஸோ ஹீரோ இப்போ அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறான். டாக்டர் செக்அப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஹீரோ கிட்ட அவளோட கண்டிஷன் பற்றி சொல்கிறாங்க. அவளுக்கு மேஜராக எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக பொண்ணுங்க பீரியட்ஸ் டைம் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் தான். அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட்டு தான் தேவை. அவங்க கண்ணு முழிச்ச பிறகு அவங்க ரெக்கவரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அவ பொண்ணா? அப்படின்னு கேட்டா, ஆமா. உங்க பேஷண்டோட ஜெண்டர் கூட உங்களுக்கு தெரியாதா? அவ பொண்ணு தான். அவளுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு. அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஆமா, அதுவும் சரிதான். எந்த பையனுக்கு பீரியட்ஸ் வரும்? இவ பொண்ணு தான். இவ என்ன ஏமாத்திருக்கா. அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இங்க இப்போ ஹீரோயின் கண்ணு முழிக்கும்போது ஹீரோ பக்கத்துல நிக்கிறான். முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறான். நீ யாரு? அப்படின்னு ஹீரோயினும் அவன பார்த்து கேக்குறா. என்ன உனக்கு தெரியலையா? அப்படின்னு கேட்டா, ஆமா உன்ன எனக்கு தெரியாது. நீ யாரு? அப்படின்னு ஹீரோயின் திரும்பவும் கேட்குறா. அப்புறம் டாக்டர கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது, அவ கீழ விழுந்து தலையில காயம் பட்டதுனால, கொஞ்சம் இன்சிடென்ட் மறந்துட்டா போல. ஸோ அவளுக்கு இப்போ ப்ராப்பரான ரெஸ்ட் தேவை. சீக்கிரம் ரெக்கவரி ஆயிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டா, அதுவும் ஒவ்வொரு பெர்சன பொறுத்து டிஃபர் ஆகும். அதெல்லாம் எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு தான் இருப்பா. ஆக்சுவலி டாக்டர் ஹீரோ கிட்ட அவளுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுட்டா. ஹீரோக்கு என்னோட ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு. இனி நான் அவனை எப்படி ஃபேஸ் பண்றது? இப்படியே நான் தூங்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா எனக்கு அம்னீசியாவா தான் வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அப்புறம் தான் அவளுக்கு ஐடியாவும் வருது. நம்ம ஏன் அம்னீசியா வந்த மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு படுத்துட்டா. ஸோ இப்போ ஹீரோ முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. அவன் நம்பியிருப்பான் தானே. நான் நல்லா தான் ஆக்டிங் குடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோக்கும் லைட்டா டவுட்டா தான் இருக்கு. "உனக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் "ஆமா, எனக்கு உங்கள யாருன்னு தெரியாது" அப்படின்னு அவ சொல்றா. இவன் நம்பியிருப்பான் தானே அப்படின்னே அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு டவுட்டா இருக்கிறதுனால, சரி அவன் என்ன ப்ளே பண்ணி பார்க்குறான்னா, நானும் அவ கூட ப்ளே பண்றேன் அப்படின்ட்டு, "நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இம்பாசிபிள்" அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. "எப்படி நீ சொல்ற? உனக்கு தான் கொஞ்சம் மாசம் முன்னாடி வரைக்கும் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லல்ல? அந்த டைம்ல தான் நானும் நீயும் டேட் பண்ண ஆரம்பிச்சோம். நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இங்க ஹீரோயினும் "என்னோட அம்னீசியா வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா?" அப்படின்ட்டு, "நீ என்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிறத நான் எப்படி நம்புறது? உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோவும் அதுக்கு இவ்வளோ நாள் ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்ல. ஸோ அவளோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ உனக்கு இந்த ஃபுட் பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும். அப்புறம் உன்னோட ஷவர் ஜெல் நீ ஜாஸ்மின் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவ. அப்படிலாம் அவன் சொல்றான். இவன் என்ன என்ன இந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கானே! அப்படின்னு அவளுக்கும் ஷாக்கா தான் இருக்கு. இருந்தாலும் அவ கிவ் அப் பண்றதா இல்ல. நான் தான் இந்த ஆக்டிங்ல வின் பண்ணணும். அப்படின்னு ஹீரோவோட பக்கத்துல போறான். அவன் டக்குன்னு டர்ன் பண்ணிக்கிறான். நீ தானே சொன்ன நானும் நீயும் டேட் பண்றோன்னு. ஸோ பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ள கிஸ்ஸிங்லாம் நார்மல் தானே. ஸோ அதுக்கு ஏன் இந்த மாதிரி வெட்கப்படுற? அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. இந்த மாதிரி நான் மடக்கலான்னு பார்த்தியா? அப்படின்னு நினச்சிட்டு கிஸ்ஸு தானே. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அப்படின்னு இப்போ ஹீரோ அவள கிஸ் பண்றான். "நீ என்ன பண்ற? தள்ளி போ. இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு" அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. "உனக்கு தான் மெமரி லாஸ் ஆச்சுன்னு சொன்னேன்ல. அப்புறம் என்னோட மேட்டர கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
இது உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் கிடையாது. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணியிருக்கோம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ என்ன சொல்ற? நமக்குள்ள எப்ப அதெல்லாம் நடந்துச்சு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இப்போ உன்னோட ஜெண்டர பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு." அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோயினும் ஹோல் ஸ்டோரியும் சொல்லி முடிக்கிறா. "ஸோ இதனால தான் நீ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா என் பிரதருக்காக தான் பண்ணேன். அப்புறம் லாஸ்ட் டைம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும்போது, நீ உன் ஃப்ரெண்டு ஜின்ன சென்ட் ஆஃப் பண்றதுக்கு என்ன கூட்டு போன. அப்பதான் உனக்கு இந்த ட்ராஃபி எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த மேட்ச்ல ஃபோர்ஜரி பண்ணதுனால, அந்த ரிசல்ட் இன்வாலிட் ஆயிரும்னு நீ சொன்னதுனால தான், என்னால உன்கிட்ட உண்மைய சொல்ல முடியாம போச்சு." அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. "ஸோ அதுக்காக தான் அன்னைக்கு நீ ஸ்ட்ரேஞ்செல்லாம் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தியா? ஓகே. உன் பிரதருக்காக நீ காலேஜ் அட்டெண்ட் பண்ண வந்து எவ்வளோ கஷ்டப்படுற. இதெல்லாம் நீ கண்டிப்பா பண்ணணுமா?" அப்படின்னு கேட்டா, "இது என் பிரதருக்காகன்னு மட்டும் இல்ல. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடல் இருக்கான். அவனும் இந்த காலேஜ்ல தான் இருக்கான்." அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல வரா. அந்த டைம் ஹீரோ கால் வருது. "உடனே கேலக்ஸி ஹோட்டலுக்கு வா." அப்படின்னு மேனேஜர் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோவும் "எனக்கு ஒர்க் இருக்கு. நான் போயிட்டு வந்து உன்ட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். எங்க போனதுமே மேனேஜர் பைய புடுங்கிட்டு, "நீ ஆல்ரெடி பாதி நாவல் முடிச்சுட்ட. நெக்ஸ்ட் பாதிய நீ இன்னும் முடிக்கல. இன்வெஸ்டர் எல்லாருமே ஆல்ரெடி கால் பண்ணி எப்போ புக்க ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ புக்க நீ கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீ இங்க தான் ஸ்டே பண்ணணும்." அப்படின்னு அவன அங்க உட்கார வச்சுட்டு பேக்கையும் தூக்கிட்டு போறாங்க. "பட் அதில என்னோட மொபைல் இருக்கு. என் மொபைலையாவது தந்துட்டு போங்க." அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல முடியாது. மொபைல் இருந்தா நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிருவ. அதனால நீ நாவல் முடிச்சா தான் உனக்கு எல்லாமே." அப்படின்னு அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோ அவனோட நாவல் ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். எங்க ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறா. ஹீரோவ காணோம். அதுக்கு பிறகு அவன் தேடிட்டு இருக்கா. ரொம்ப மிஸ் பண்றா. என்ன அவன பார்க்கவே இல்ல. ஸோ இப்போ ஸ்னூக்கர் கிளப்புக்கு போனா, அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு, "ஹீரோ எங்க?" அப்படின்னு கேட்டா, "எனக்கும் தெர்ல. அவன் ரொம்ப நாளா காலேஜுக்கு வரல. மேபி ஒரு பெர்சனுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம்." அப்படின்னு அவன் சொல்றான். "அது யாரு?" அப்படின்னு கேட்டா, "அதான் எங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான்ல சென். அவனுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம்." அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். "அட போடா! அதுவும் நான் தான்." அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின் போறா. எங்க ஃப்ரெண்டும் பக்கத்து காலேஜ் பியூட்டிக்கு கூட ஹீரோ தான் பிடிச்சிருக்கு. பட் என்ன பண்றது? ஆல்ரெடி ஹீரோக்கு ஆள் இருக்கு. அதனால பாவம் இவளுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் நினைக்கிறான். ஹீரோயின காலேஜ்ல பார்த்ததும் ஜியா மறுபடியும் அவகிட்ட போய் வம்பு பண்றா. "லாஸ்ட் டைம் உனக்கு வார்னிங் குடுத்தேன்ல பத்தாதா?" அப்படின்னு கேட்டா, "நீ எங்க காலேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஹீரோ பார்க்க தானே வந்த. அதான் அவன் உன்ன அவாய்ட் பண்றான்னு தெரியுதுல. அப்புறம் எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ற? அவன எனக்கு சின்ன வயசுல தான் தெரியும். அவனுக்கு உன் மேல லைட்டா சின்ன அட்ராக்ஷன். அதனால தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான். மத்தபடி உன்ன அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்காத. நீ ஆல்ரெடி அவனுக்கு போர் அடிச்சுட்ட. இனிலாம் என் காலேஜுக்குள்ள நீ வரக்கூடாது." அப்படின்ட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ அங்க வரான். "என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நீ விரட்டுறியா?" அப்படின்ட்டு. "டேய் நீ என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்." அப்படின்னு ஹீரோயின இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். "இன்னொரு டைம் அவகிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டேன்னா, அப்புறம் நான் உன்கிட்ட ரூடா பிஹேவ் பண்றேன்னு கோவப்படாத." அப்படின்னு அவள வார்ன் பண்ணிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டு போறான். இங்க இப்போ ஹீரோயினும், "நீ யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன? நான்லாம் கிடையாது." அப்படின்னு கை தட்டி விடுறா. "அப்புறம் எதுக்கு என்னோட காலேஜுக்கு வந்த? என்ன தேடிட்டு இருந்தேன்னு வேற கேள்விப்பட்டேன்." அப்படின்னு சொன்னா, "நான் உனக்காகலாம் வரல. நான் என் பிரதருக்காக தான் வந்தேன்." அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோட லுக்க பார்த்துட்டு, "சரி நான் ஒத்துக்கிறேன். நான் உன்ன பார்க்க வந்தேன். ஆனா நீ எங்க போன? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்ட. நீ எங்க போயிருந்த?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்போ ஹீரோவும், "என்ன நினைச்சு நீ ஒரீடா இருந்தியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா நான் உன்ன கேர் பண்றேன். அதனால நீ எங்க போனேன்னு தேடினேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அது என்ன மேட்டர்ங்கிறத நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டு போறான். அவன் கூட்டு போன பிளேஸ்ல ஒரு குட்டி பேனர் மாதிரி வச்சிருக்காங்க. "மோஜினோட நெக்ஸ்ட் புக் ரிலீஸ் ஆக போகுது." அப்படின்னு அந்த பேனர் வச்சிருக்காங்க. அத பார்த்து ஹீரோயின் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. "அடுத்த புக் வரப்போதா? நான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன் அத ரீட் பண்றதுக்கு." அப்படின்லாம் ஹீரோயின் சொல்றா. அத பார்த்து ஹீரோவும் சர்ப்ரைஸ் ஆயிட்டான். "உனக்கு மோஜினோட புக்லாம் பிடிக்குமா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா நான் அவனோட பெரிய ஃபேன். ஈவன் அவங்க ஸ்னூக்கர் கேம் பத்தி ஒரு புக் எழுதின பிறகு தான் நான் ஸ்னூக்கர் கேமே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அளவுக்கு எனக்கு அவங்களோட புக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் எல்லாமே சூப்பரா இருக்கும்." அப்படின்னு ஹீரோயின் பாராட்டி பேசிட்டு இருக்கா. எனக்கு அவங்கள பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை. நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அவங்க ஃபேஸ காமிக்காததுக்கு காரணம் அவங்க அக்லியான டைப்புன்னு. அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. "என்னது அப்படியா சொல்றாங்க? நீ அத பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு அவங்க ஃபேஸ்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு அவங்க ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்.
அதனால நான் அந்த பெர்சன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி என்ன பார்த்தா நான் எப்படி இருக்கேன்? நான் ஹேண்ட்ஸமா இருக்கேனா? அப்படின்னு கேட்டா, என்ன விட கம்மி தான். ஏன்னா நான் வந்த பிறகு காலேஜ் ஐடல் நானா தானே இருந்தேன். ஸோ நான் தான் உன்னோட ஹேண்ட்ஸம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி இங்க பக்கத்துல வா. நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். ஆக்சுவலி அந்த மோஜின் நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அத கேட்டு நக்கலா சிரிக்கிறா. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவங்க ரைட்டிங் ஸ்டைல பார்க்கும்போதே ஜென்டிலான பெர்சனா தெரியுறாங்க. கண்டிப்பா ஒரு ப்ரொஃபசர் லெவல்ல தான் அவங்க இருப்பாங்க. எப்படி உன்னைய மாதிரி ஒரு பாய் போய் இந்த ரைட்டிங்லாம் எழுத முடியும்? உன்ன பார்த்தாலும் அப்படிலாம் தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்படின்னு கேட்டா, நான் சொல்லுவேன். ஆனா நீ கோவப்படக்கூடாது. உன்ன பார்த்தா ஒரு ரக்கட் பாய், ரவுடி லுக்ல தான் இருக்க. ஸோ உனக்கும் ரைட்டிங்க்குலாம் செட் ஆகாது. அப்படியே நீ புக் எழுதி அவார்ட்லாம் வின் பண்ணனா, அப்போ நான் புக் எழுதுனா, நான் லிட்ரேச்சர் ப்ரைஸே வாங்கிருவேனே! அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நக்கலா பேசுறா. ஸோ இந்த டைம் ஹீரோவும் சரி ஓகே. நீ மோஜின பார்க்கணும்னு ஆசைப்படுறல்ல, நெக்ஸ்ட் வீக் நடக்க போற புக் சைனிங் ஈவென்ட்க்கு போறதுக்கு என்ட்ட 2 டிக்கெட் இருக்கு. ஸோ உனக்கு அது வேணுமா? அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் செம்ம ஹாப்பி ஆயிட்டா. அவளோட ஐடல பார்க்க போற சான்ஸ அவ எப்படி மிஸ் பண்ணுவா? ஸோ கண்டிப்பா எனக்கு வேணும். என்ட்ட பொய் சொல்லிறாத. நான் மோஜின பார்க்கறதுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. 2 பேரும் இப்போ புக் சைனிங் ஈவென்ட்க்கு போறாங்க. ஹீரோவ பார்த்ததும் நீ என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்திருக்க? நீ தான் இந்த ஈவென்ட்டோட கெஸ்ட் மாதிரி. வா நம்ம சீக்கிரம் போய் உட்காரலாம். அப்பதான் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுறா. ஹீரோ அதுக்கு அவசியம் கிடையாது. என்கிட்ட விஐபி டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறான். ஃபர்ஸ்ட் ரோலயே 2 பேருக்கும் சீட் இருக்கு. ஹீரோயினுக்கு அத பார்த்தும் சந்தோஷமா இருக்கு. நான் ஸ்டேஜுக்கு பக்கத்துலயே உட்கார போறேன் அப்படின்ட்டு. இப்போ ஹோஸ்ட் வந்து பேசுறாங்க. ரைட்டர் மோஜின் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்களோட புக்க கம்ப்ளீட் பண்ணாம விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களோட புக்க ரீஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த புக்குக்கான ஐடியா எந்த மாதிரி இந்த ஸ்டோரி இருக்க போதா அப்படிங்கிறத வந்து அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படின்னு கூப்பிட ஹீரோ எந்திரிக்கிறான். "நீ எங்கடா போற?" அப்படின்னு ஹீரோ கைய பிடிக்கிறா. அவனும் இப்போ சிரிச்சுக்கிட்டே ஸ்டேஜுக்கு போறான். அவன் கூட ஹோஸ்ட் Q&A மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ கிட்ட எதுக்கு அந்த புக்கை இன்கம்ப்ளீட்டா விட்டு போனீங்க? அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்டு சடனா டெத் ஆயிட்டான். அதுக்கு பிறகு எனக்கு அந்த புக் எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த புக்க பத்தி எழுதணும், அந்த ஸ்னூக்கர் கேம பத்தி எழுதணும்னு வரும்போதெல்லாம், எனக்கு அவனோட லாஸ்ட் மொமெண்ட் தான் ஞாபகம் வரும். ஸோ எழுதுறதுக்கு தைரியம் இல்லாம இருந்தேன். பட் இந்த வருஷம் எனக்கு ஒரு நியூ பார்ட்னர் கிடைச்சாங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனும் வந்தது. நான் இந்த புக்க மறுபடியும் எழுதணுங்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ ஹீரோயினும் அத கேட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆகுறா. இப்போ புக் சைனிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு, இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து அவ கோவமா பேசுறா. "நீ என் முன்னாடி நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்க" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "அதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல, நான் தான் மோஜின்னு, நீ தான் நம்பல" அப்படின்னு ஹீரோ சொன்னாலும், "இல்ல நீ என் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு இருந்த" அப்படின்ட்டு அவ கோவப்படுறா. சரி அப்ப இந்த ஆங்கிள்ல திங்க் பண்ணி பாரு. நீ என் முன்னாடி சென்னா எத்தன நாள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த. ஸோ அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. ஸோ நம்ம ஈவன் ஆயிட்டோம். இந்த மேட்டர இப்படியே விட்டுறலாமே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உன்னோட ஐடல் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கேன். ஸோ உனக்கு இது எந்த மாதிரி ஃபீல் ஆகுது? அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்டா, யார் சொன்னது நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு? அப்படின்னு ஹீரோயின் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. நீ தானே என்கிட்ட கன்ஃபஸ் பண்ண. சரி இப்போ நான் உன்கிட்ட கன்ஃபஸ் பண்றேன். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? அப்படின்னு கேட்டா, சம்மதம் இல்ல அப்படின்னு கோச்சிட்டு போறா. அப்ப 2 பேரும் பேச்சப் ஆயி பேசுறாங்க. ஹீரோவோட நெக்ஸ்ட் புக் அடுத்த பார்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கான்ல, அத ரீட் பண்ணி ஹீரோயின் குறையா கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பெர்சன் எப்படி ட்ரெய்னிங் எடுக்கும்போது குடிக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஆர்க்யூ பண்றா. ஏன்னா ஹீரோயின இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த கேரக்டர கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ நான் ட்ரிங்க் பண்ணத நீ இங்க உன்னோட ரைட்டிங்ல காமிக்கிறியா? அப்படின்னு அதுக்கு வந்து ஆர்க்யூ பண்றா. அப்புறமும் பேஜஸ டர்ன் பண்ண ஒவ்வொரு மேட்டரா எடுத்துட்டு வந்து அவன கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் என் கண்ல படாம போச்சு? உன்னோட ரைட்டிங் ஸ்டைல்ல இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜுக்குமே கிரிட்டிசிசம் குடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு கேட்டுட்டு இருக்கான். "நீ தள்ளி உட்காரு. நான் அப்பதான் தனியா இந்த புக்க ரீட் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு போறா. போகும்போது அவ பேக்லேருந்து ஐடி கார்டு கீழ விழுது. அத அங்க வர ஜியா எடுக்குறா. அது சென்னோட ஐடி கார்டு. இவளோட ஐடி கார்டு எப்படி ஹீரோயின் பேக்லேருந்து விழுது? அப்படின்ட்டு அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. அதான் லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல சென்னோட ரூம்ல இவ இருந்தா. அதே மாதிரி கிளப்லயும் அப்படிதான். 2 பேரும் சேம் பிளேஸ்ல நெறைய டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். பட் அதுக்கான எவிடன்ஸ் தான் நமக்கு இப்ப தேவ. அந்த எவிடன்ஸ தான் அவ மூஞ்சில விட்டு எறியணும். அப்படின்னு ஃப்ரெண்டும் ஜியாவும் பிளான் பண்றாங்க.
அடுத்து ஹீரோயின் சென்னோட ரூம்குள்ள போறத ஃப்ரெண்ட் பார்த்து கால் பண்ணி சொல்றா. ஆல்ரெடி ரூம்குள்ள ஜியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எங்க ஹீரோயின் சென்னோட ரூம்குள்ள போனதுலேருந்து அவ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோயினும் யாரோ இருக்கிற மாதிரி நோட்டீஸ் பண்றா. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்த பிறகு பார்த்தா அங்க சென் நிக்கிறான். ஸோ 2 பேரும் ஒரே பர்சன் தான் அப்படிங்கிறத இப்போ ஜியா வீடியோ எடுத்துட்டா. இதை வச்சு காலேஜ்ல இருந்து அவளை டிஸ்மிஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு இப்போ ஜியா பிரின்சிபல் ரூமுக்கு போறா. அங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு உள்ள போறா. அங்க பார்த்தா ஆல்ரெடி ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நான் என்ன கன்ஃபஸ் பண்ணனோ அத சொல்றதுக்காக தான் ஜியாவும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. ஆல்ரெடி ஹீரோயின் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணிடணும் காலேஜ்ல அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டா. அதுக்காக ஹீரோ கிட்டேயும் பேசியிருந்திருப்பா. ஹீரோ நான் வேணா என் ஃபேமிலி கிட்ட பேசுறேனே அப்படின்னு சொன்னா, இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் தான் என் பிரதரோட ஐடென்டிட்டில இங்க இருந்தேன். ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பா. அதை தான் காலேஜ்லேயும் கன்ஃபஸ் பண்ணியிருக்கா. சென்னுங்கிற நேம்ல அன்னைக்கு ப்ளே பண்ணது நான் தான். ஸோ அதுக்கான கிரெடிட், ட்ராஃபி எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோனோட பிரதர் இன்னும் 2 டேஸ் கழிச்சு ரிட்டர்ன் ஆகுறதா இருக்கும். ஸோ அவன் வந்த பிறகு எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்திருப்பா. பட் ஜியா இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்ததுனால அவளே ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டா. ஆனால் ஜியா இதை நீங்கள் சும்மா விடக்கூடாது. நீங்கள் சிப்ளிங்ஸ் 2 பேரையுமே டிஸ்மிஸ் பண்ணணும். இல்லைன்னா நான் இந்த வீடியோ வெளியே ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ மிரட்டுறா. அதுக்கு தான் ஹீரோயினும், நீ அந்த வீடியோவை வெளியே ரிலீஸ் பண்ணா அது பர்சனல் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுற மாதிரி. என்னோட ரூமுக்குள்ளே நீ எப்படி வந்து வீடியோ எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தான் உன் மேலே கேஸ் விழும். இதுக்கான டிசிப்ளினரி ஆக்ஷனாக உன் மேலே உன்னோட காலேஜ் எடுப்பாங்க. என்ன பனிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னை தான் பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதே மாதிரி பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயின் வேறு காலேஜில் உள்ள பொண்ணு. ஸோ அவளை இவங்களால டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அப்புறம் இவளோட பிரதருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவனோட கிளாஸே இவ அட்டென்ட் பண்ணியிருக்கா. அதுக்காக இந்த 2 சிப்லிங்ஸையும் பனிஷ் பண்ண முடியாது. அந்த சென் வந்து இந்த கோர்ஸ் எல்லாத்தையும் ரீடேக் பண்ணணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே டைம் ஹீரோயின், நான் என்னோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீயும் உன்னோட தப்புக்காக பனிஷ்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே உள்ள ஒரு பர்சனை கூப்பிட்றா. ஹீரோனை கிட்னாப் பண்ண ஒரு பர்சன் ட்ரை பண்ணியிருந்திருப்பான்ல, அவனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த ரவுடியை. ஹீரோ இப்போ அவனை உள்ளே கூப்பிட்டு வரான். இவன் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டா, ஜியோவை எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. பட் அவனுக்கு கூட தெரியுமாமே அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ரவுடியும் இவ தான் என்கிட்ட காசு கொடுத்து இந்த பொண்ணை கிட்னாப் பண்ண சொன்னது அப்படின்னு அவன் கன்ஃபஸ் பண்றான். ஜியா இல்லவே இல்லை, இது யாருனே தெரியாது அப்படின்னு சொன்னா, அவ எனக்கு காசு கொடுத்த ரெக்கார்ட்ஸ் கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் காமிக்கிறான். ஸோ இந்த மேட்டருக்காக காலேஜ்ல இருந்து அவன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவளை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நோட்டீஸ் போர்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பிரதர் கால் பண்ணி பேசுகிறான். நான் வந்த பிறகு கோர்ஸ் நான் ரீடேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனும் ஓகே சொல்லிட்டான். அப்புறம் ஹீரோ இந்த டைம், என்ன எல்லா மேட்டரும் முடிஞ்சிச்சு, இனியாவது நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு டேட்டுக்கு போகலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். சரி அப்போ ஸ்னூக்கர் கேம் ப்ளே பண்ண போகலாமா? அப்படியே டேட் பண்ண மாதிரி இருக்கும், ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் வருதுல்ல, அதில் காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணி ப்ளே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ட்ராஃபியை நான் உனக்காக வின் பண்ணி தருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவங்களோட லவ் லைஃப் நல்லா போகுது. ஹீரோயின் அவன்கிட்ட, நீ என்னை எப்போ தந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கேட்டா, ஹீரோவும் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே எனக்கு உன் மேலே காதல் வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ ஹீரோயின்ட்ட உனக்கு எப்போ என் மேலே காதல் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் திங்க் பண்ணி பார்க்குறா. நிறைய மூமெண்ட்ஸ் ஹீரோ கூட ஷேர் பண்ணியிருப்பாள்ல, எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்க்கும்போதும் அது எல்லாமே நம்ம காதலோட எவிடன்ஸாக தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிஸ் பண்ணுறா. இதோட இந்த ட்ராமாவை ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ட்ராமாஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.